Hello, D. Gopalakrishnan, 79. Need a podcast on studying UG in abroad and latest best courses after 12th grade. கோபாலகிருஷ்ணன், தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஷின். ஏற்கனவே நான் இதை பற்றி பேசியிருக்கேன் ஒரு Q&Aல. இங்கே யூஜி படிக்க வர்றது நல்ல ஐடியாவா இல்லையா அப்படின்னு. பட் லெட்ஸ் ரீவிசிட் திஸ் அகெயின். யூஜி படிக்க வர்றது வந்து இட்ஸ் அ காஸ்ட்லி அஃபேர். நீங்கள் யூஎஸ்க்கு வந்து படிக்க வைக்கணும்னா, இந்தியாவிலேருந்து வரணும்னா வெரி ஈஸி. நீங்கள் வந்து எஸ்ஏடிஸ் எழுதணும். எஸ்ஏடிஸ் எழுதிட்டு தென் யூ கெட் அப்ளை ஃபார் காலேஜஸ். அண்ட் என்னோட காலேஜ் அட்மிஷன் 1-on-1 வீடியோ பாருங்கள். அதே தான் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்க்கு யூ டூ த சேம் திங். யூ கோ பிக் அ காலேஜ் அண்ட் யூ வில் பிக் அ மேஜர் அண்ட் தென் யூ வில் அப்ளை. மோஸ்ட் லைக்லி நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா கோர்ஸஸையும் அவங்க உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இங்கிலீஷ் கோர்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி கோர்ஸ் மட்டும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அது நீங்கள் இங்கே காலேஜ்க்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த கோர்ஸஸை மட்டும் ஜென்ரல் எட் கோர்ஸஸாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் யூஜி அண்டர் கிராட் வந்து படிக்கிறதுக்கான விஷயம். வினோதுக்கு இந்த கொஸ்டின் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஸோ அவரும் சொல்லுவார். ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கோம். வினோத், நீட் அ பாட்காஸ்ட் ஆன் ஸ்டடிங் யூஜி இன் அப்ராட் அண்ட் லேட்டஸ்ட் பெஸ்ட் கோர்சஸ் ஆஃப்டர் 12th கிரேட்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து படிக்கிறதுக்கோ இல்லை வெளிநாடு இந்தியாவிலேருந்து படிக்கிறதுக்கு கேட்டிருக்காரு. கோபாலகிருஷ்ணன் கேட்டிருக்காரு. ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் அதை பற்றி சொல்லிட்டேன்னு சொன்னேன். இந்தியாவிலேருந்து வர்றவங்க எல்லாருக்குமே வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்க்கு ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ரெக்குயர்மெண்ட் இருக்குது. எனி யூசி ஆர் எனி காலேஜ் யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி ஸ்டூடெண்ட் சர்வீசஸ் கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க அந்த டீட்டெயில்ஸ் வச்சுருப்பாங்க. பட் எவ்ரி வெப்சைட் வில் ஹேவ் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸோடைய அட்மிஷன் ப்ராசஸ் அண்ட் த ரெக்குயர்மெண்ட். 90% ஆஃப் த டைம் நம்ம ஸ்கூல்லேருந்து வரும்போது மேத்து, சயின்ஸு அண்ட் இங்கிலீஷ் ரெக்குயர்மெண்ட் நம்ம முடிச்சிருப்போம். பட் அஃப்கோர்ஸ் யூஎஸோடைய இங்கிலீஷ் ரைட்டிங் அண்ட் ரீடிங் கோர்சஸ் உங்களை பண்ண வைப்பாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் வேறு, இங்கே இருக்கிற மெத்தட் ஆஃப் ஸ்டடிங் வேறு. நம்ம ஊரில் வந்து ஒரு ஸ்பூன் ஃபெட் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஸ்பூன் ஃபெட் எஜுகேஷன் சிஸ்டம்லேருந்து இங்கே வந்து கம்ப்ளீட்டாக இண்டிபெண்ட்டாக க்ரியேட்டிவ் ரைட்டிங் அண்ட் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நாட் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுறது, ஒரு ரொம்ப இன்டராக்டிவான ஒரு லேர்னிங் செட்டப் தான் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்தியாவிலேருந்து வரும்போது ஃபஸ்ட்டு ஸ்டடீஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்பூன் ஃபெட் மெத்தட் இங்கே இருக்காது. அது ஒன்று. ரெண்டாவது, லாங்குவேஜ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். கல்ச்சுரல் ஷாக் இருக்கும். அண்ட் ஃபைனான்ஷியலி, நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொன்ன மாதிரி, நீங்கள் ஃபைனான்ஷியலி ரொம்ப வெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான், இல்லை பணம் நிறைய செலவு பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா தான் அண்டர் கிராடுக்கு இங்கே வர்றது நான் அட்வைஸ் பண்ணுவேன். ஆனால் பிஜிக்கு வர்றது வந்து வெரி அஃபோர்டபுள். பிகாஸ் பிஜிக்கு வந்தீங்கன்னா, நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்க்கு வந்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கலாம். நிறைய பேர் அந்த ரூட் தான் எடுக்கிறாங்க. யூஸ்வலி அங்கேருந்து வந்து இங்கே மாஸ்டர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் முடித்தோடனே வேலை தேடுவாங்க, இன்டர்ன்ஷிப் பண்ணி ஜாபுக்கு போவாங்க. பட் இப்போ நியூ கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறமா அதோடைய ஆப்ஷன்ஸ் என்ன மாறப்போகுதுன்றது இப்போ ட்ரம்ப்போட கவர்மெண்ட் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய போகுது. சம்டைம்ஸ் இங்கே படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து படித்து முடித்தோடனேவே க்ரீன் கார்டோ இல்லை ஓபிடி இல்லாமலே வேலை கிடைக்கிற மாதிரி தேர் ட்ரைங் டு டூ சம்திங். ஐ டோன்ட் நோ அது எந்த அளவுக்கு இப்போ கரண்ட் இப்போ அது என்ன மாறப்போகுது நமக்கு தெரியாது. ஆனால் கரண்ட்டாக எப்படி இருக்குன்னா, என்ன சேலஞ்ச் இருக்குன்னா, இப்போ ஃபஸ்ட்டு மாஸ்டர்ஸ் படிக்க வராங்கன்னா அவங்க வந்து ஓபிடியில் ஒர்க் பண்ணலாம். ஓகே, 2 years ஒர்க் பண்ணலாம். அந்த 2 yearsக்குள்ளே நம்ம H1Bக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ஸோ H1Bக்கு லாட்ரியில் தே வில் ட்ரை. ஸோ 2 times ஆப்ஷன் இருக்குது. ஆனால் ஒரு 500,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு லாட்ரி சிஸ்டம் பேஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்க முடியும். அதே மாதிரி முன்னாடி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மேபி ஒரு 4-5 கன்சல்டன்ட் வழியாக தே கேன் அப்ளை. அப்போ 4-5 அப்ளிகேஷன் இருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கே. அப்போ லாட்ரி சிஸ்டம். அப்போ உனக்கு 5 சான்ஸ் இருக்கு, உங்களுக்கு சான்ஸ். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கு. ஆனால் இப்போ தே சேஞ்ச் த பாலிசி. ஆக்சுவலி இப்போ லாஸ்ட் மந்த் மாடிஃபை பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எத்தனை கன்சல்டன்ட் பண்ணாலும் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் தான் ஒரு கேண்டிடேட்டுக்கு. தட் மீன்ஸ் உங்கள் சான்சஸ் ரொம்ப குறைஞ்சிருக்கு. எப்படின்னா ஒரு 100K ஸ்டூடெண்ட், ஒரு லட்சம் பேர் ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா உங்களுக்கு ஒரு 5,000 அப்ளிகேஷன், 5,000 தான் ஓப்பனிங் இருக்கு. ஸோ அப்போ நீங்கள் ஆல்வேஸ் வில் பி ஃபைட்டிங் ஃபார் 2 years. அப்போ நிறைய பேருக்கு அந்த H1B உள்ள போகிற வாய்ப்பு இருக்காது. ஸோ ஓபிடி டைம் முடிஞ்ச உடனே யூ ஹேவ் டு கோ அவுட். இப்போ என்ன சில கேஸ் நான் கேள்விப்பட்டது என்னன்னா, இப்போ வந்து இந்தியாவில் வந்து பல லட்சம் கடன் வாங்கிட்டு வராங்க. ஒரு 8-10 லட்சமோ எத்தனையோ லட்சம்னு வச்சுக்கேன் படிக்கிறதுக்கு. இப்போ 10,000 ரூபாய்னாவே 8 லட்சம் ரூபாய். ஓகே,
ஃபீஸ் வந்து $40,000. நீங்க டிஸ்கவுண்ட் என்னெல்லாம் போட்டு ஒர்க் பண்ணா கூட ஒரு வருஷத்துக்கு மினிமம் $25,000 அது கட் ஆகும். ஓகே, 25K ஆகுது ஆகும். 25Kன்றது கிட்டத்தட்ட 20 லட்சம் வச்சுக்கோங்களேன். 20 லட்சம் கடன் வாங்குறாங்க. 2 வருஷத்துக்கு 40 லட்ச ரூபா கடன் வாங்குறாங்க. சில பேருக்கு வேலை கிடைக்கல, they couldn't get through the H1B process. அப்போ they have to go back. இந்தியாவில் 40 லட்ச ரூபாய் கடன் அடைக்கணும்னா உங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சி நீங்கள் அது பெரிய கடன். இப்போ யூஎஸ்ல ஒரு வேலை கிடைச்சதுன்னா நீங்கள் ஒரு 2 வருஷத்துல அந்த 40 லட்ச ரூபா அடிச்சிடலாம். இல்ல இப்ப கேக்குறவங்க வந்து ஒருவேளை அவங்க கிட்ட ஆல்ரெடி 2 கோடி. இல்ல, நான் ஒரு ஐடியா சொல்றேன். இதெல்லாம் வந்து டிராபேக்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். இப்போ வந்து இன்னும் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து என்னென்னலாம் மாத்த போறாங்க நமக்கு தெரியல, எல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனா இவங்க கேட்கறது வந்து யூஜிக்கே கேட்கறாங்க. யூஜிக்கு வந்து இன்னும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஜிக்கு வந்து இந்த புரிதலே இருக்கணும், கிளியரன்ஸ். எல்லா பசங்களாலும் அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்காது, என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்கன்னு தெரியணும் அவங்களுக்கு. ப்ளஸ் மாஸ்டர் டிகிரி வேறு பண்ணோம், யூஜியோடு நிறுத்த முடியாது இங்கே. ஸோ மாஸ்டர் டிகிரி பண்ணால் தான் அந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு ஓபிடி அதெல்லாம் அந்த ஆப்ஷன்லாம் கிடைக்க வரும் அடுத்த லெவலில். ஸோ யூஜிக்கு வரணும்னா ஜிஆர்இ அதே சேம் ப்ராசஸ். எஸ்ஐடி ஜிஆர் அந்த ஜிஆர்இ அந்த இதெல்லாம் ஆப்ஷன்லாம் முடிச்சுட்டு தான் வர வாய்ப்பு இருக்கும். ஸோ அது பார்த்துக்கணும். அதர்வைஸ் they are very rich and they want to the ஸ்டேட்டஸ்க்காக. இப்போ சில பேர் வந்து ஸ்டேட்டஸ்க்காக யூஎஸ்ல வந்து படிக்க வைக்கணும் நம்ம பசங்களன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து நான் சொன்ன மாதிரி தான். நான் என்னோட காலேஜ் 101 ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதே அப்ளிகேஷன் ப்ராசஸ் தான் எல்லாருக்குமே. நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க, ஒரு சர்டன் கொஸ்டின் ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குது. ஏ டு ஜி ரெக்குயர்மெண்ட்டை வந்து நீங்கள் பண்ணுவீங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதில் சில டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அந்த ஜென்ரல் எட் கோர்சஸ், அதாவது இங்கிலீஷும் யூஎஸ் ஹிஸ்ட்ரியும் நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பண்ணுவீங்க. அது வந்து உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஆனால் கல்ச்சுரலி இங்கே வந்து வாழும்போது அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற குழந்தைங்க ஆல்ரெடி ஒரு 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 பேஸில் போய்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க இங்கே படித்து வளர்ந்தாங்க. அந்த விஷயத்தில் சொல்கிறேன். அப்புறம் மெடிக்கல் படிக்கிறது வந்து இந்த ஊரில் அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா ரொம்ப வருஷம் இருக்குது. வெளிநாட்டில் மெடிக்கல் படிச்சுட்டு இந்த ஊருக்கு வந்து எக்ஸாம் எழுதி கன்வெர்ட் பண்ணி ரெசிடென்சி போகிறது தான் பெட்டர். அதுதான் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து பண்ணணும்னா நீட் பண்ணணும். அது அனதர் ப்ராப்ளம். ஸோ மெடிக்கல் ப்ரொஃபஷனல் வந்து ஆகிறது. ஆனால் பேமெண்ட்ல இந்தியாவில் பண்ணிடலாம் அட்லீஸ்ட், ரைட்? நீட் எல்லாத்துக்கும் பண்ணணும் நினைக்கிறேன். நீட் எழுத கூட நீட்டில் பாஸ் ஆகணும் அவசியம் கிடையாது, ரைட்? பேமெண்ட் வச்சு போகலாம். நீ கவர்மெண்ட் கோட்டால நீ இது வந்து இப்போ எப்படின்னா இது வந்து இந்த டோர் டு காலேஜ் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணோம்ல, கவர்மெண்ட் கோட்டா. ஆமா, யாராவது ஒருத்தங்க வந்து சொல்லுங்க, தமிழ்நாடுல இந்தியால நீட் எழுதினாதான் மெடிக்கல் காலேஜ் போகணுன்றது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். யாரா இருந்தாலும், அது பேமெண்ட் சீட்டா இருந்தாலும் ரெக்கமெண்டட் சீட்டா இருந்தாலும் கோட்டால போனாலும் நீட் எழுதுறது மேண்டேட்ரி நோ மேட்டர் வாட்ன்றது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். வினோத் சொல்றாரு நீட் இல்லாம பேமெண்ட் சீட் கூட போகலாம் அப்படின்னு நான் சொல்றாரு. ஸோ இருக்கலாம். நீங்க யூ கேன் லெட் அஸ் நோ இஃப் தட் இஸ் த கேஸ். அப்படி இல்லைன்னா ரஷ்யா போய் நிறைய நாடு இருக்கு, போய் படிச்சுட்டு வரலாம். எங்க சாய் பல்லவி எங்க போனாங்களே, ஏதோ ஒரு கண்ட்ரி. சாய் பல்லவி காசு தான் வேணும், காசு இருந்தா பண்ணலாம். அப்புறம் அந்த ஒரு 3 கோடி ரூபாயில இருந்து ஒரு 5 கோடி ரூபாய் வரைக்கும் நீங்க எடுத்து வைக்கணும் உங்க குழந்தையோட படிப்புக்கு. இங்க வரணும்னா, இங்க வந்து படிக்கணும்னா, அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சிடுறாங்க, ஓபிடியில் வந்துடுறாங்க, H1B அப்ளை பண்ணிடுறாங்க, லாட்ரியில் கிடச்சிருது. அப்புறம் நாங்கள்லாம் எப்படி லைனில் நின்று இந்த ஊருக்கு வந்தோம், அது மாதிரி ஒரு லைனில் போய் நிற்கணும். அந்த லைன் எங்கே போகுதுன்னா இப்போ இருக்கிற கணக்கு 100 வருஷம். அவங்க 2-3 ஜென்ரேஷன் ஆனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு க்ரீன் கார்டு கிடைக்கும். இல்லை சைன், அவங்க ஜஸ்ட் படிக்கணும். அதுக்கப்புறம் நான் அந்த படிப்பை வச்சு வெளியூரில் வந்து நான் வந்து வேலை வாங்கிக்கலாம் நான் நினைக்கிறேன். அந்த அமெரிக்காவில் படித்தாங்க அப்படின்ற பேரை வச்சு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா முன்னாடி வந்து அமெரிக்காவில் படித்ததுக்கு ஒரு பெரிய மவுஸ் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த அளவுக்கு கிடையாது. கன்சிடரபிளி பெட்டராக நான் நினைக்கிறது வந்து யூகே, சிங்கப்பூர், இந்த 2ம் பெட்டர் நான் நினைப்பேன். ஐ வுட் ரெக்கமெண்ட் கோயிங் தேர் இன்ஸ்டெட் ஆஃப் கமிங் ஹியர். பிகாஸ் இந்த நீ மாஸ்டர்ஸ் யூகேல படிச்ச. ஆமா. ஸோ ஆனால் நீ வெளிநாட்டுல படிக்கிறதுனால என்ன 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 ஸ்பெசிபிக்? இப்போ நம்ம ஊர்ல ஒருத்தங்க படிக்கிறாங்க, இந்தியாலே ஒருத்தங்க படிக்கிறாங்க. இல்ல, எனக்கு வந்து நான் சொல்றேன், நான் வெளிநாட்டுல படிச்ச உடனே அங்கிருந்து நான் அப்ளை பண்றேன். எனக்கு 0 எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா எனக்கு விப்ரோல வேலை கிடைச்சது. ஜஸ்ட் பிகாஸ் ஐ ஸ்டடிட் தேர். ஆனா அங்க படிச்சு அங்க வேலை என் கூடயே வேலைக்கு ஜாயின் பண்ணாங்கல்ல, அவங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸோட தான் சேர்ந்தாங்க. நான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம சேர்ந்தேன் ஜஸ்ட் பிகாஸ் நான் வெளிநாட்டுல படிச்சேன்றதுனால. ஆனா அப்ப வெளிநாட்டுல படிச்சதுக்கு ஒரு கிரேஸ் இருந்தது, அதனால எனக்கு அது கிடைச்சது. நான் வந்து இறங்கும் போதே விப்ரோ ஜாப் ஆஃபரோட தான் வந்து இறங்கினேன். ஐ ஹேட் மை ஃபைனல் ஃபேஸ் டு ஃபேஸ், மற்ற எல்லா இதுவும் கிளியர் பண்ணிட்டேன். ஐ ஹேட் டு டூ மை ஃபேஸ் டு ஃபேஸ் அண்ட் ஐ ஜஸ்ட் காட் அ ஜாப் விச் வாஸ் வெரி ஈஸி ஃபார் மீ. மேபி
ஐ டோன்ட் நோ இன்னும் அந்த மவுஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல இந்தியாவில் வந்து. அது விப்ரோ மாதிரி ஒரு கம்பெனியில் அப்போ வந்து விப்ரோ வாஸ் ஒன் ஆஃப் த பிக் கைஸ். இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் வர்சஸ் லைக் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த மாதிரி வெளியே இப்போ கஷ்டத்தில் ஒருத்தவங்க படிக்கிறாங்க, வெளியில் அனுப்பி படித்து அப்படின்றது அது எனக்கு தெரியல. வசதியாக இருக்காங்க அவங்க அனுப்புகிறாங்கன்னா அது ஓகே. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சொசைட்டி ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளுக்காக அனுப்புகிறாங்க. யூஎஸ்ல இருந்து யூஎஸ் டிகிரி. இப்போ எனக்கு தெரிஞ்ச சில பேர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வீட்டிலலாம் எப்படின்னா ஒரு பேட்டர்ன் ஹை ஸ்கூல் ஊரில் படிப்பாங்க, அப்புறம் வந்து சென்னையில் படிப்பாங்க, அப்புறம் காலேஜ் படித்த உடனே வெளிநாட்டுக்கு வருவாங்க. வெளிநாட்டில் வந்து அவங்களோட டிகிரி முடிச்சுட்டு they'll go back and take care of family business. இது வந்து ஒரு பேட்டர்ன். இவங்க எதுக்காக கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்தியா தண்ணி எடுங்கப்பா. இந்தியாவில் இருக்கிற இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஈஸியர் பாத்வே இருக்குன்றது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா இந்தியாவில் இருக்கிறவங்களுடைய குழந்தைங்களுக்கு வந்து அந்த பாத்வே வந்து ஆல்ரெடி இந்த ஊர் இன்டர்நேஷ்னல் சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஏன்பா கீழே ஊற்றிட்டீங்க? நீ பேசுங்க. எல்லா வாட்டியும் தண்ணியை கீழே இவங்களும் வினோதும் எங்க அம்மாவும் சும்மா தண்ணியை கீழே ஊத்துவாங்க. Don't waste water. Anyway, I'm coming back. See, எனக்கு தண்ணி வேஸ்ட் பண்ணா பிடிக்காதுங்க. என் கப்பில் இருக்க தண்ணியை எடுத்து நீ தண்ணி எடுக்கணும்னே கட் பண்ணிட்டு திரும்பி போடு, அவ்வளவுதான். No, but don't waste water. Okay, பேசு. So anyway, இன்டர்நேஷ்னல் சிலபஸ் வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கேட்டர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஊரில் இருக்கிற ரெக்குவயர்மெண்ட் எல்லாம் அவங்க ஃபுல்ஃபில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதில் வேர்ல்ட் லாங்குவேஜும் ஒன்று வந்துரும்ன்றது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் அங்கேருந்து இங்கே வர ட்ரை பண்ணுறவங்க வந்து நிறையா கன்சல்டன்ட்ஸ் மூலமாகவும் நிறைய ரெஃபரல் மூலமாகவும் தான் இங்கே வர முடியும். ஏன்னா அவங்களுக்கு டைரக்டான ஒரு பாத்வே தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லாமலும் டைரக்டா ஒரு இங்கே படிக்க வந்தவங்க இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இது ஜென்ரலாக ஐ திங்க் லைக் ஒரு ப்ரொசீஜராக பார்த்தோன்னா ஒரு ஃப்ளோ ஒரு பேட்டர்ன் இருக்கு. பேசிக்காக அந்த பேங்க் பேலன்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக. ஓகே, அப்புறம் எந்த காலேஜ், ஏன்னா இந்த ஊரில் காலேஜ்ன்றது எப்படின்னா சைந்தவி நிறைய வாட்டி வீடியோவில் சொன்ன மாதிரி தான், எல்லாருமே ஒரு இன்வெஸ்டர்ஸ். அவங்களுக்கு இப்போ ஒரு $40,000 US டாலர் ஆகுதுன்னா அந்த 1 வருஷத்துக்கு யூ ஆர் இன்வெஸ்டர். தே டோன்ட் டு லூஸ் யூ. ஆனால் அவங்க கேட்குற அந்த க்ரைட்டீரியா, பிகாஸ் எல்லாரும் படித்த பசங்களாக இருக்கணும் அவசியம் கிடையாது, எல்லாருமே இருக்குது. ஸோ அவங்க எல்லா கேட்டகரி வச்சுருப்பாங்க. ஒரு பக்கெட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கிற ஸ்போர்ட்ஸ் விளையாடுற மாதிரி ஒரு 10 பேர் வேணும் எனக்கு வந்து ஏஷியாவிலேருந்து ஒரு 50 பேர் வேணும், எனக்கு வந்து மெக்சிகோலேருந்து ஒரு 10 பேர் வேணும், எனக்கு வந்து இந்த சாக்கர் டீம்லேருந்து அது மாதிரி பல கேட்டகரிஸ்லேருந்து பல தரப்பு வேணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. படித்த பசங்க ஒரு டாப் பசங்க ஒரு 50 பேர் வேணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பக்கெட் ஃபில் பண்ணி பேஸ்ட் ஆன் த கேண்டிடேட் அந்த பக்கெட்டை ஃபில் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அந்த கோர்ஸுக்கான டிமாண்ட் எப்படி இருக்குது, லோக்கல் டிமாண்ட் எப்படி இருக்குது, வெளிநாட்டு எப்படி டிமாண்ட் இருக்குது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த வெளிநாட்டிலேருந்து அப்ளை பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த அக்செப்டன்ஸ் ரேட் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் அதிகமாக பணம் கொடுப்பீங்க. இல்லை பணம் கொடுப்போம், ப்ளஸ் அவங்க கோட்டா ஒன்று இருக்கும், இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா மாதிரி இன்சைடு இவ்வளோ அவுட் சைடு எவ்வளோன்னு இருக்கும். ஸோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் அதில் நீங்கள் கேட்குற டிபார்ட்மெண்ட்டு இந்த டிமாண்ட் எப்படி இருக்குன்றதை பொறுத்து உங்களுக்கு கிடைக்காது. சம்டைம் இப்போ நீங்கள் ஸ்டான்ஃபோர்டில் தான் வருவேன் நீங்கள் அடம் பிடிச்சிங்கன்னா ஸ்டான்ஃபோர்டில் கிடைக்காது. ஏன்னா ஸ்டான்ஃபோர்ட் ஹாஸ் ஹை டிமாண்ட், லோக்கலுக்கே பயங்கர டிமாண்ட் இருக்கும், வெளியிலேருந்து வந்தாலும் அதுக்கும் ஒரு பயங்கர டிமாண்ட் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பர்டியூன்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, அங்கே வந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் சீட்டு கிடைக்கும், அவுட் ஆஃப் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டுக்கும் எல்லாருக்கும் கிடைக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தா யார் அப்ளை பண்ணாலும் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் நான் நினைச்சேன் இந்த காலேஜ் வந்து ரொம்ப பயங்கர எக்ஸ்க்ளூசிவ் போல இருக்குன்னு. இப்போதான் தெரியுது எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் த காலேஜ் அப்படிதான்ப்பா, எல்லாரும் கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம என்ன இப்போ ஒரு காலேஜ் கேட்குறோம்னா அந்த காலேஜில் என்ன டிமாண்ட்ன்றத பொறுத்து அமையன்ற. ஆமா, ஆனா இது வரைக்கும் ஒரு பர்டியூல வந்து ஒரு அவுட் ஆஃப் ஸ்டேட் ஸ்டூடெண்ட் ஒரு அவங்களோட சோகால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணி அவங்க தேர் குட் இன் தட் இன்ஜினியரிங், அது ரிஜெக்ட் ஆகி நான் கேள்வியே படலை. ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு, ஏன்னா அவங்க they want to fill that seat because we are giving more money than the local student. The local student is only giving 20,000, we are giving 50,000. ஸோ நம்மள பார்க்கும்போது அவங்களுக்கு வா இது ஜாக்பாட் அடிச்சிருக்கு, வா கூட யூ கிவ் மோர் மணி ஃபார் த சேம் சீட் அண்ட் த சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் யுவர் அகாமடேஷன். அங்கே உங்களுக்கு இன்டர்நேஷனல் அகாமடேஷன் கிடைக்கும், உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு தனியாக ஆள் போட்டுருவாங்க. ஆனால் இந்தியாவிலேருந்து ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க 50,000 பே பண்ணுறாங்களான்றது எனக்கு. ஆமாம் பண்ணுறாங்களே. இப்போ நம்மளோட ஃப்ரெண்டோட பொண்ணோட ரூம்மேட் குஜராத்லேருந்து வந்திருக்காளே, she is from Gujarat, from Bombay. I was surprised. Did she come here na? Yeah. Then அவ சொன்ன ஆண்டி அவங்க நம்மளோட இன்னும் மாடர்னா இருக்காங்க அவங்க எல்லாம்.
இல்லை அப்போ கூட 40 லட்ச ரூபாய் கொடுத்து படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு அவங்க 40 நம்ம லட்ச ரூபாய். ஹைஃபையா இருக்காங்க, நம்ம தான் ரொம்ப லைன்ல நின்று. இல்லை அதுதான் சொல்கிறேன். இப்போ ஒரு காசு அதிகமாக இருக்குது, அதனால நம்ம படிக்கணுன்றது இன்னொரு ஒரு கேட்டகரி. எப்படியாவது பையன் பசங்க போய் அங்கே அமெரிக்காவில் படிக்கணுன்றது ஒன்று, கடன் வாங்கியாவது. அந்த கடன் வாங்கியாவதுன்ற ப்ராசஸ் தான் வந்து அது பிஜிக்கு ஒர்க் ஆகலாம். ஏன்னா வேலை கிடைச்சு யூஜிக்கு ஒர்த் இல்ல, ஒர்த்து கிடையாது. அதான் சொல்ல வரேன். ஆனா பணம் இருக்கிறவங்க இங்க வர்றவங்க ஒர்த்தா, அது ஸ்டேட்டஸ் தானே. ஆமா, அது அவங்களுக்கு டசன்ட் மேட்டர். அவங்க ஒரு இந்த கோர்ஸ்னு ஒரு கோர்ஸ், ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கோர்ஸ்னு ஒரு கோர்ஸ், யாருமே போகாத கோர்ஸ் ஒன்று எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த எந்த காலேஜ் வேணால் கிடச்சிடும். இப்போ ஸ்டான்ஃபர்ட்லேயே யாருமே போகாத கோர்ஸ் ஒன்று இருக்கும்ல, அந்த கோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்கன்னா கிடச்சிடும். அவங்களுக்கு என்ன வேணும்? ஸ்டான்ஃபர்டில் என் பையன் படித்தான், அவ்வளோதான் தேவை, ரைட்? நீ ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் போட்டால் கிடைக்காது. நீ ஒரு ஏதாவது பயங்கரமான ஒரு கோர்ஸ் போட்டிங்கன்னா கிடைக்காது. மெடிக்கல் போட்டால் கிடைக்காது, பயோமெடிக்கல் கேட்டால் கிடையாது, சைக்காலஜி கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. ஆனால் ஏதோ ஒரு குப்பை கோர்ஸ் ஒன்று போட்டோன்னா கிடச்சிடும். அவங்களுக்கு என்ன, என் பையன் வந்து டிகிரி படித்தான், ஸ்டான்ஃபர்டில் படித்தான்றது ஒரு பாயிண்டாக இருந்ததுன்னா அவங்க எல்லாருமே அப்படி தான் பார்க்கணும், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்கணும். இது நல்ல காலேஜில் ஒரு யாரும் போகாத கோர்ஸ் அப்ளை பண்ணால் தான் கிடைக்கும் ஈஸியாக. எல்லாரும் போகிற காலேஜில் டாப் டிமாண்டாக இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் அப்ளை பண்ணான்னா கிடைக்காது. இது பேசிக் ரூல், பேசிக் ப்ராசஸ், ரூல் ஆஃப் தம். ஸோ அப்போ அதை எப்படி, எந்த காலேஜ், இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் காலேஜ் தான் போகணும்னு நினச்சாங்கன்னா அவங்க அதில் என்ன கேட்டகரி, எந்த லெவல் ஆஃப் அக்செப்டன்ஸ் பார்த்துட்டு அவங்க லெவல் எங்கன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணணும். அதுக்கு நிறைய கன்சல்டிங் இருக்கு, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆனால் யாரும் கேரண்டி பண்ண முடியாது இந்த இதெல்லாம் பண்ணால் அவங்களுக்கு கிடைச்சிரும். ஆனால் கன்சல்டன்ட்டுக்கு கொடுக்கறத விட நீங்களே கொஞ்சம் ரிசர்ச் பண்ணீங்கன்னா நீங்களே அதே. இல்லை காசு இருக்கிறவங்க வை தே வில் புட் எஃபர்ட், தே வில் சே கோ டு தி கன்சல்டன்ட் அண்ட் தே வில் டு. ஆமா, ஆனா அவங்க தெரியல என்னத்துக்காக கேட்டிருக்காருன்னு தெரியல. எனிவே ஸோ அடுத்தது வந்து அவங்க என்ன லேட்டஸ்டான கோர்சஸ் வந்து நல்ல ஹை டிமாண்ட் கோர்சஸ் என்ன இருக்கு, பாப்புலர் கோர்சஸ் என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைமாக வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோமெட் டிகிரிஸ் வந்து ரொம்ப ஃபேஷனபிளாக ரொம்ப எல்லாருமே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மெடிக்கல் ரிலேட்டட் வந்து வெளியூர்லேருந்து இங்கே வந்து மெடிக்கல் பண்ணுறவங்கள நான் இன்னும் அதிகமாக பார்க்கல, ரொம்ப கம்மியாக தான் பார்க்குறேன். அவங்களுக்கு லிமிடேஷனும் இருக்குது, ரைட்? அவங்க ஒர்க் பண்ண முடியாது, அந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது இங்கேருந்து. ஆனால் மெடிக்கல் வந்து இங்கேருந்து பஹாமாஸில் போய் படிக்கிறவங்க, இங்கேருந்து கேன்கூனில் போய் படிக்கிறவங்க, இங்கேருந்து ரஷ்யாவில் போய் படிக்கிறவங்க, கனடாவில் போய் படிக்கிறவங்க, வேற வேற நாட்டில் போய் படிக்கிறவங்க, இங்கேருந்து இந்தியாவில் போய் படிக்கிறவங்களெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேனே தவிர அங்கேருந்து மெடிக்கல் படிக்க இங்கே வந்தவங்கள நான் இன்னும் கேள்விப்படலை. மோஸ்ட்லி ஸ்டெம், எல்லா விதமான ஐடி ரிலேட்டட் அண்ட் ஸ்டெம் கோர்சஸ்க்கு தான் அங்கேருந்து இங்கே வர்றவங்க நிறைய பேர். யாரும் வந்து நான் ஸ்டெம் கோர்சஸ்க்கு வந்து இது வரைக்கும் நான் பார்க்கல. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க இங்கே வந்தாங்கன்னா அப்படியே இங்கே ஒரு ஐடி ஃபீல்டில் தெல் கெட் தம், அந்த அப்சர்வ் பண்ணிடுவாங்க அவங்களன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வராங்க அப்படின்றது என்னோட புரிதல். ஆனால் இங்கேயும் வந்து படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்காம இருக்கிறவங்க இன்னும் இருக்காங்க நிறைய பேர். அந்த பிஜி முடிச்சுட்டு வேலை கிடைக்காதவங்களும் இருக்காங்க, யூஜி முடிச்சுட்டு வேலை கிடைக்காதவங்களும் இருக்காங்க. யூஜி முடிச்சுட்டு வேற வழியே இல்லாமல் உடனடியாக பிஜி என்ரோல் பண்ணி நான் இங்கே இருந்து ஆகணுன்றதுக்காக அந்த கண்ட்ரோல் விசாக்காக F1க்காக அவங்க என்ரோல் பண்ணி கண்டினியூ பண்றவங்களும் இருக்காங்க. அதையும் நான் பார்த்திருக்கேன். ஸோ நீங்க யூஜி பண்ண வரீங்கன்னா பிஜி பண்ணிட்டு பிஹெச்டிக்கு வர பண்ணுவாங்க. என்ன வருவா டக்குன்னு வேலை கிடைக்கல, ஓபிடி கிடைக்கலன்னா ஓபிடி H1B த்ரூ ஆகலன்னா என்ன பண்ணும்? தே வில் அகைன் சைன் அப் இன் சம் அதர் கோர்ஸ். மாஸ்டர்ஸ்ல வேற ஏதோ ஒரு மாஸ்டர் பண்ணுவாங்க. ஏன்னா they have to stay here, right? They don't have to go back, so they sign up some other course and they start a masters again. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு லோன் கிடைக்காது. உங்கள் லோன் வந்து நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து வரீங்களோ அந்த கண்ட்ரியில் தான் நீங்கள் லோன் எடுக்கணும். இந்த ஊரில் வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட் லோன் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா நீங்கள் இந்த ஊரோட ரெசிடென்ட் கிடையாது. ஸோ இட் வில் பி அ வெரி டிஃபிகல்ட் ப்ராசஸ் டு பே த ஃபீஸ். அண்ட் உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி கான்டாக்டோ, இங்கே ஒரு க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்டோ, இல்லை உங்களுக்கு க்ளோஸ் நெக்ஸ்ட் டு கின் ஒருத்தங்க இங்கே இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். உங்களோட கிட் இங்கே அனுப்பும் போது யாரும் வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க, எடுத்துக்கவும் கூடாது. எடுக்கிறதுக்கும் நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா இட்ஸ் a வெரி ரிஸ்கி அஃபேர். நாளைக்கு அந்த கிட்டுக்கு ஏதாவது ஆச்சுன்னா டைரெக்டாக அவங்க கழுத்தை தான் வந்து பிடிப்பாங்க இந்த ஊரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு கிட்டு வந்து 18 வயசுக்கு மேலே ஆயிட்டாங்கன்னா தே ஆர் மேஜர். ஸோ அவங்க வந்து வெளியில் எங்கே போனாலுமே அவங்க மிஸ் பண்ணி 2 நாள் வரலன்னா கூட அவங்கள தேடுறதுக்கு போக மாட்டாங்க, ஏன்னா தேர் அடல்ட் வந்து ஒரு இடத்துல ஏதாவது ஆச்சுன்னா. ஆனால் அவங்க கொஸ்டின் வந்து எப்படி யூஜிக்கு வரணும்னு கேள்வியா, இல்லைன்னா என்ன ப்ராசஸ் என்னன்னு கேட்குறாங்களா, என்ன கேள்வி அவங்க? ஏன்னா ப்ராசஸ் இருந்தானா நம்ம கன்சல்டன்ட் ஸ்டடி நீட் அ பாட்காஸ்ட் ஆன் ஸ்டடிங் இன் அப்ராட் அண்ட் லேட்டஸ்ட் பெஸ்ட் கோர்சஸ் ஆஃப்டர் 12th. வேகா இருக்கு இந்த கொஸ்டின். ஓகே, ஏன்னா அது எப்படி இங்கே வரணும்னா அதுக்கு அந்த ப்ராசஸ்லாம் என்னென்ன ஸ்டெப், என்னென்ன வேணும் விஷயங்கள்னா அது வேற, டோட்டலாக வேற டிஸ்கஷன். ஆல்ரெடி காலேஜ் 101 வீடியோ நல்லா ஒன்று போட்டிருக்கேன். இல்லை அது போட்டிருக்கேன், நான் சொல்கிறேன் அந்த ப்ராசஸே இந்தியாவிலேருந்து யூஎஸ் வரத்துக்கு என்னெல்லாம் கன்சல்டன்ட் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அந்த பாயிண்ட்ன்றது வேற. ஆனால் நம்ம சொல்கிறது ஓவராலாக
ஹை லெவல் பாயிண்ட்ஸ் என்னன்னா ஆமா, நான் கன்சல்டன்ட்டா இல்லாம நான் என்ன சொல்ல வரேன்னா, கன்சல்டன்ட் புடிச்சு இங்க வந்து இது படிக்கிறதுக்கு ஒர்த்தே இல்லைன்றதுதான் என்னோட பாயிண்ட். இன்னைக்கு நிலைமையில ஃபர்கெட் யூஜிங்க, இந்த ஊருக்கு வராதீங்க, எதுக்குமே வராதீங்கன்ற. அமெரிக்காவே வேஸ்ட்டுங்க என்னை பொறுத்த வரைக்கும். இந்தியாலே இருந்துருங்க பெஸ்ட். இந்தியா எங்கேயோ போகுது வாழ்க்கை. நான் சொல்றேன் தீர்க்கதரிசி 2025ல நான் சொல்றேன், எழுதிக்கங்க. இந்தியா வேற லெவல்ல வரப்போகுது. நீங்க எல்லாரும் வந்து ஆடி பிடிச்சி ஆவணி வந்தா டாப்ல வருவீங்க. அப்படி இல்ல, இந்தியாவே நல்லா டெவலப் ஆயிடுச்சு. இதுக்கு வெளிநாட்டுல வந்து படிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இந்தியால நீங்க வேற ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு அனுப்பி அவங்களை யூஜி படிக்க வச்சுட்டு, உங்களுக்கு ஆசைக்கு அவங்கள யூஎஸ் அனுப்பணும், உங்கள்கிட்ட காசு இருக்கு, இல்லை அப்ராட் அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா, உங்ககிட்ட பைசா நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ப வேணா பண்ணுங்க. கடன் வாங்கி உங்களை வெளியில அனுப்பி படிச்சு வேலை வாங்க வைக்கணும்ன்றது இன்னைக்கு இருக்கிற தேவையே கிடையாதுன்றது என்னுடைய புரிதல். கரெக்டா? இன்னைக்கு அந்த காலத்துல வந்து அப்படி இருந்தாதான் வேலைக்கு போக முடியும், எல்லாம் பண்ண முடியும். இப்ப அப்படி கிடையாது. பணம் பண்றது, சம்பாதிக்கிறதுன்றது எவ்வளவோ பிளாட்ஃபார்ம்ஸ், எவ்வளவோ சேனல், எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சேனல்ஸ் வந்துருச்சு. இந்த சென்ஸ் லைக் நிறைய பாத்வே வந்துருச்சு லைஃப்ல. படத்துக்கு முன்னாடி வந்து ஒரு மீடியாக்குள்ள போய் பணம் சம்பாதிக்கிறதுன்றது ஒரு ஃபியூ திங்ஸ் தான் பண்ண முடியும். இப்ப அப்படி கிடையாது. ஒரு கார்பரேட் ஜாப் மாதிரி இருக்கு. ஒரு மீடியால போய் கூட நீங்க ஒரு கார்பரேட் ஜாப் பார்க்கலாம். ஏன்னா அவ்வளவு கம்பெனிஸ் வந்துட்டாங்க. ஒரு ஐடி கம்பெனிலே டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் இருக்காங்க, நான் ஐடி கம்பெனி செக்டர்ஸ் இருக்காங்க, பேங்கிங் செக்டர்ல இருக்காங்க, கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட விஷயம் இருக்கு இந்தியாலே. அதனால டிஸ்கரேஜ் பண்றேன்னு நீங்க நினைக்காதீங்க. நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சில பேருக்கு வந்து இல்லை, நான் என்கிட்ட வந்து வெளிநாட்டில் அனுப்பி படிக்க வைக்கணும்னு ஆசை இருக்கலாம். அப்படி ஆசை இருக்கணும்னு நினைக்கிறவங்க பிஜிக்கு 2 வருஷம் அனுப்பி ஒரு ஆசைக்காக அந்த குழந்தைக்கு அமெரிக்காவோட எக்ஸ்போஷரோ, யூகேவோட எக்ஸ்போஷரோ, இல்லை லண்டன் இல்லை சிங்கப்பூரோட எக்ஸ்போஷரோ கொடுத்துட்டு, ஓகேம்மா போதும், படிச்சது போதும், வாங்க வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் நீங்கள் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு வேலையோ இல்லை ஒரு பிஸ்னஸோ செட் பண்ணி கொடுக்கறது தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். ஏன்னா இங்கே வந்து அவங்க இந்த ஸ்ட்ரகிளை கோ த்ரூ பண்ணி அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்பை வந்து அவங்க லீட் பண்ணுறதுக்கு அட்வைசபிள் கிடையாது. பெண் குழந்தையா இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, இங்கே கல்யாணம் பண்ணி வரலாம் ஃபியூச்சர்ல. பசங்களும் வேலை ஏதாவது கம்பெனில வேலை பார்த்துட்டு அது ஆன்லைன் அவங்க ஒரு மேனேஜரோ அதே லைன்ல தானே திருப்பி நிக்கணும். அதுக்கு இன்னொரு அப்படி ஷார்ட்டா வரணும்னா ஒண்ணு வந்து கல்யாணம் பண்ணி வருது, கிரீன் கார்டு சிட்டிசன் கல்யாணம் பண்ணி வருது ஒண்ணு. எப்படி அது சொல்லுங்க, அது என்ன, யாரை கல்யாணம் பண்ணணும், எப்படி அது ஒரு ப்ராசஸ், அதையும் இதுல சொல்லுவோன்றான். இல்ல கிரீன் கார்டு ஹோல்டரோ இல்ல சிட்டிசனா இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அது ஒரு ஆப்ஷன். ஆனா இன்னொரு பெட்டர் ஆப்ஷன் வந்து நீங்க H1ல வந்தா கூட you can marry நான் இந்தியன், நான் சிங்கப்பூரியன், நான் சைனீஸ் பீப்புளை கல்யாணம் பண்ணிட்டோம்னா, ஸோ பேசிக்கலி ஓகே பேசிக்கலா இந்த 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 H1B ப்ராசஸ்லாம் இருக்குல்ல, H1B ஸ்டாம்பிங் வாங்குற இல்ல நான் என்ன சொல்றேன்னா, H1B இதோட ப்ராசஸ் என்ன சொல்றேன், H1Bல EB1, EB2, EB3 கேட்டகரி இருக்கு. ஓகே, EB1ன்றது அவுட்ஸ்டாண்டிங், அந்த நீங்கள் வந்து டாக்டரேட் PhD பண்ணியிருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் ஆப்ஷன், அது மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து வரீங்கன்னா யூ வில் பி பார்ட் ஆஃப் EB1. ஓகே, EB2 வந்து ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில்டு கேட்டகரி, EB3ன்றது அடுத்த லெவல் ஜென்ரல் கேட்டகரி. ஓகே, இந்த 3 கேட்டகரி இருக்கு. ஸோ இந்த 3 கேட்டகரிக்கும் நம்ம ப்ரையாரிட்டி டேட்னா எப்போ நம்ம H1B ஃபைல் பண்ணுறோமோ அந்த டேட்டை வச்சு ப்ரையாரிட்டி டேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரையாரிட்டி டேட் பேஸ் பண்ணி உங்களுடைய கிரீன் கார்டு மூவ்மெண்ட் இருக்கும். இப்ப கரண்டா வந்து 2012 இருக்கு. 2012 யார் ஃபைல் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் இப்ப கிரீன் கார்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இப்ப நம்ம என்ன 2024, 25ல இருக்கோம். ஸோ 13 வருஷம் பேக்லாக்ல இந்தியா இருக்கு. ஸோ அவங்க என்ன கணக்கு போடுறாங்கன்னா, இங்க இருக்கிற இத்தனை மில்லியன் பீப்புள் அப்ளை பண்ணியிருந்த இந்த இத்தனை பேர் வெயிட்டிங்ல இருக்காங்களே, இவங்களுக்குலாம் கிடைக்கணும்னா இப்போதைக்கு 100 வருஷம் ஆகும். இப்ப இருக்கிற கரண்ட் மேத்தமெட்டிக்ஸ் படி இப்ப இன்னைக்கு ஒருத்தவங்க அப்ளை பண்றாங்கன்னா அவங்களுக்கு வரணும்னா 100 வருஷம் ஆகும். ஆல்ரெடி பண்ணவங்க எல்லாருக்குமே இந்தியன் சிட்டிசன்ஷிப் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா நம்ம கண்ட்ரி மட்டும்தான் அதிகமான பேக்லாக், அதிகமான உள்ள வர H1Bல வரவங்களும் நம்ம ஆளுங்க மட்டும்தான் 75%. அதே மாதிரி சைனீஸ் பீப்புள் வந்து அவங்களுடைய கரண்ட் டேட் வந்து 2020ல இருக்கு. தட் மீன்ஸ் அவங்களுடைய ஆல்மோஸ்ட் 2020க்கு முன்னாடி பண்ணவங்க எல்லாம் எல்லாரும் கிடைச்சிச்சு. சைனீஸ் கல்யாணம் பண்ணலாம் பெட்டர். இல்ல, ஆனா அவங்களும் ஸ்லோவா தான் இருக்கும். ஏன்னா அவங்களும் அதிகமான கேட்டகரி, அதான் இந்தியா கடுத்து சைனீஸ் தான். மெக்சிகனுக்கும் கஷ்டம் தான், மெக்சிகனுக்கும் கம்மி தான். ஆனா இந்த 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 நேபாள்லாம் ஃபாஸ்டா கிடைச்சிடும். இல்ல நான் சொல்றேன், சிங்கப்பூரியன் ஆர் மலேசியன் ஆர் எனி கண்ட்ரி, இந்த போய் நம்ம அமெரிக்கா இந்த விசா புல்லட்டின் பார்த்துட்டு அதுல பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரில இருக்கும்ல,
இந்த மெயினாக இந்த லேட்டாக வர கண்ட்ரிலாம் இருக்குல்ல, இந்த கண்ட்ரி தவிர்த்து வேற ஏதாவது உங்களுக்கு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ஒரு கல்யாணம் இல்லை, நான் எதுக்கு சொல்றேன்னா கல்யாணம் பண்ணீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஓகே, இந்த H1B ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து உங்களுடைய லேபர் ப்ராசஸ் தான். லேபர் கிளியர் பண்ணணும். எல்சிஏ பெர்ம் சொல்லுவாங்க, லேபர் கிளியர் பெர்மனன்ட் ரெசிடென்ட் அப்ளிகேஷன். அந்த லேபர் கிளியர் பண்ண பிறகு 140 அப்ளை பண்ணுவாங்க. அந்த 140 அப்ளை பண்ண பிறகு அந்த டைம்ல உங்களுடைய ஸ்பௌஸோ நீங்களோ இல்லை உங்க ஸ்பௌஸோ யாருமே எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எதை நான் இந்தியனு, என் ஒய்ஃப் வந்து நான் இந்தியன், இல்லை சிங்கப்பூரியன்னா இல்லை ஒரு மலேசியன்னா அவங்க கண்ட்ரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நேபாளி அவங்கள கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பாகிஸ்தான் எனக்கு தெரிஞ்சு யாருமே அப்ளை பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல அவங்களை பத்தி எனக்கு தெரியல. கெனடிக்கும் நல்லா ஃபாஸ்டா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு பேர் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி சிட்டிசனா தான், அவங்களுக்கு வேற கேட்டகரி. ஆனா அகைன் H1B தான் வருவாங்க. ஒரு இந்த லைன் கம்மியா இருக்கிற கண்ட்ரில இருக்க ஒருத்தர கல்யாணம் பண்ணி வர்றது ஒரு ரூட். ஆமா, அது ஒரு ரூட். சோ பேசிக்கலி அது பண்ணனா ஒன்னு நீங்க வந்து மேனேஜரா இருக்கணும். மேனேஜரா இருந்தீங்கன்னா EB1 இல்ல, மேனேஜரா எக்ஸிக்யூட்டிவ் EB-ல வந்துரும். ஆனா அது வந்து ஃபாஸ்ட் ரூட். நம்ம EB1க்கு வந்துரும் கேட்டகரி. நீங்க வந்து 1 year ஆவது மினிமம் மேனேஜர் கேட்டகரியில உங்க நாட்டுல வேற நாட்டுல இந்தியா அவுட் சைடு அமெரிக்கால மேனேஜர் கேட்டகரியில ரிப்போர்ட் பண்ணிருக்கணும் உங்களுக்கு. அப்படி இருந்தாங்கன்னா நீங்க எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில வரும், EB1ல வந்துருவீங்க. ஸோ அவங்க இந்தியாவில் யூஜி படிச்சுட்டு வேலை வாங்கி அவங்க வாழ்க்கையில கொஞ்சம் பெரிய ஆளாகி மேனேஜர்னு சொல்லி 1 year எங்கேயாவது வேலை பார்த்துட்டு இங்க வந்தாங்கன்னா ஃபாஸ்டா வரதுக்கான வாய்ப்பு அது ஒண்ணு இருக்கு. சுயமாவே யாரையும் கல்யாணம் பண்ண தேவையில்ல. அடுத்ததுன்னா நம்ம வேற இந்தியா, சைனீஸ் அந்த மாதிரி சொன்ன அந்த மாதிரி டாப்ல நிறைய பேக்லாக் இருக்கிற கண்ட்ரி இல்லாத கண்ட்ரில இருந்து யாராவது ஒரு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ கல்யாணம் பண்ணீங்கன்னா அவங்க நாட்டு அவங்களுக்கு கம்மியா இருக்கும்ல, அவங்க யாருமே வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்க மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் கரண்டா இருக்கும். கரண்ட்னா அப்ளை பண்ணா ஒரு 6 மாசத்துல கிடைச்சிட்ட மாதிரி இருக்கும். அவங்க அது மாதிரி ஒரு நாட்டுல இருந்து யாராவது ஒருத்தங்க ஹஸ்பண்டோ ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிருந்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் உங்களுக்கு எடுக்கலாம். இந்த 140 கிளியர் ஆன பிறகு they will take yours or others. நீங்க சொல்லலாம், நீங்க ஒய்ஃப் கம்மியா தான் எடுத்துப்பாங்க. ஸோ ஒய்ஃப் கேட்டகரி எடுத்துட்டு அந்த நாட்டு பேஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன வெயிட் டைமோ அதை கொடுப்பாங்க நமக்கு. சோ உங்களுக்கு உடனே உங்களுக்கு அந்த கரண்டா இருந்ததுன்னா உங்களுக்கு 6 மாசத்துல கிரீன் கார்டு வந்துரும். அங்க படிச்சிட்டு அவங்க சும்மா வந்துட்டு இங்க ஒரு டிகிரி, நார்மல் டிகிரி அங்க படிச்சிட்டு அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு கூட இங்க ஒரு டிகிரி படிக்கலாம். அப்ப என்ன வேணா பண்ணலாம் இந்த ப்ராசஸ் நடக்கும் போதே. ஆனா அகைன் லேபர் கிளியர் ஆகி 140 கிளியர் ஆகும் போது தான் இந்த ப்ராசஸ். லேபர் ப்ராசஸ் காமன் தான். H1B-ல லேபர் அண்ட் 140 எல்லாம் காமன். அதுக்கப்புறம் தான் மாறும். 485 வெயிட் பண்றாங்கல்ல, இந்த கட் ஆஃப் டேட்ன்றது அப்பதான் அந்த உங்களுக்கு இந்த 140க்கு அப்புறம் தான் அந்த கட் ஆஃப் டேட் மாறும். அந்த கட் ஆஃப் டேட் வந்து பேஸ்ட் ஆன் யுவர் கண்ட்ரி கேப் இப்ப இருக்கு. எல்லாருக்குமே கண்ட்ரி கேப் இருக்கு. 7% தான் எல்லா கண்ட்ரிக்கும் யூஸ் பண்ணுவாங்க. சோ அதுல இந்த ஸ்பெசிபிக் இந்த ஹூப் நான் என்ன கேக்குறேன்னா, இந்த கல்யாணம்ன்ற பாயிண்ட் எதுக்கு வருதுன்னா, அந்த பிஜி படிக்க வந்து வேலைக்கு போற அந்த கேப், அந்த ஹூப்பை ஜம்ப் பண்றதுக்கு இந்த ரூட் சொல்றோம். ஆமா, கரெக்ட்டா? இல்ல ஆமா, அந்த 100 வருஷம் வெயிட் பண்ண தேவையில்லைன்னா இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. தவின் மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணா என்ன? அதுக்கு எதுவுமே படிக்க தேவையில்லை, டைரக்டா கல்யாணம் பண்ணே வந்துடலாமே. படிக்கவே தேவையில்லை. அது இல்லப்பா, தவினை கல்யாணம் பண்ணா தவினுக்கு தான் வேலை இருக்காது. அவனும் சின்ன பையன். ஓகே, அவன் ஒரு 25 வயசு பையன் வச்சுக்கோங்க. அவனுக்கு 21 வயசு ஆன பிறகு அவன் சிட்டிசன். யாருக்கு வேணா அவன் இது பண்ணலாம்ல. அவனை கல்யாணம் பண்ணாவே சிட்டிசன் ஆயிடும். அவன் சிட்டிசன் தான். ஆமா, அவன் சிட்டிசன் தானே. இப்ப தவின் மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்றாங்க, இந்தியால இருந்து கல்யாணம் பண்ணி இங்க வராங்க. அவங்க இங்க வந்து படிக்கலாமா? ஆமா, உங்களுக்கு கிரீன் கார்டு வந்துரும். 6 மாசத்துல வந்துரும் உடனே. சோ அவங்க ஒரு சிட்டிசனை மேரி பண்ணாங்கன்னா அவங்க இங்க வந்து படிக்கலாம். அவங்க என்ன வேணா பண்ணலாம். ஆமா, ஆனா அவங்களுக்கு ஃபாஸ்டர் ரூட் இருக்கான்னு கேக்குறேன். ஆமா, சிட்டிசனை கல்யாணம் பண்ணிட்டா அது. ஆனா again என்னன்னா, இப்போ வந்து அவங்களுக்கு டிலே ஆகுமா? டிலே 6 மாசத்துல வந்துரும். ஆனா என்னன்னா, இப்போ ஸ்ட்ரிக்ட்டா வச்சிருப்பாங்க. they want to make sure that ரியலாவே கல்யாணம் பண்ணிருக்காங்களா. ரியல் தான். இல்ல அது நமக்கு தெரியும். அது நமக்கு தெரியும்பா. அது நமக்கு தெரியும். கவர்மெண்ட் வந்து செக் பண்ணுவாங்க அதெல்லாம் இந்த ஊர்ல. ஏன்னா அந்த நிறைய இந்த டாக்குமெண்ட் அது சொல்லுவாங்க, பேப்பர் மேரேஜ் சொல்லுவாங்க. ஒரு வெள்ளக்காரங்களை அது பல நாட்டுல நடக்கும்னு நினைக்கிறேன். கனடா, ஆஸ்திரேலியா எல்லாத்துலயும் நடக்கும். கிரீன் கார்டுக்காக நடக்கும். யூஎஸ்ல நிறைய நடக்குமா இருக்கும். பேப்பர் மேரேஜ்னு அது வந்து பேப்பர்ல இவங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா அபிஷியலா எதுவும் இல்ல. பேப்பர்ல மட்டும் லவ் பண்ணிருப்பாங்க. கல்யாணம் பண்ணி கிரீன் கார்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க ஒரு 4 வருஷம் 5 வருஷம். அவங்க அந்த இன்டர்வியூ எல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு எப்படி லவ் பண்ண, எப்படி பார்த்த, கல்யாணம் பண்ண எல்லாம் சொல்லிட்டு மாதன் படம் ஒன்று வரும், அது ஆஸ்திரேலியா பத்தி. அது மாதிரி அந்த கான்செப்ட் தான். அகைன் இந்த டாபிக் வந்து
ஸோ இது 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 ஒரு ரூட் இது மாதிரி இருக்கு மக்கள் வர்றதுக்கு. ஆனா அகைன் வந்து படிக்கலாம், ஆனா என்ன வேணா பண்ணலாம். ஒரு சிட்டிசனோட அவங்க வந்துட்டாங்கன்னா என்ன வேணா பண்ணி இல்ல, ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்டா வராங்கல்ல, வரும்போதே இங்க ஒரு சிட்டிசனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அது பண்ணுவாங்க. பண்ணாங்கன்னா அதே தானே ரூல்ஸ். அவங்களுக்கு இந்த ஓபிடி கிபிடி எல்லாம் கவலைப்பட வேணாம். கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு கிரீன் கார்டு வந்துச்சுன்னா அப்புறம் தேவையில்லை. ஆனா அகைன் அதுக்கு தான் அந்த மேரேஜ் எப்பவுமே இப்போதான் புது ரூல் போடுறாங்கல்ல 485 மேரேஜ்னா அது தே வில் ஸ்ட்ரிக்ட்லி தே வில் வெட் தட். அதுமே எப்படி முன்னாடி வந்து கேள்வியெல்லாம் கேட்பாங்கல்ல, இன்னும் அதிகமாக்குவாங்க அதை ப்ராசஸை. இல்ல ஜெனுவினாவே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அது ஒன்றும் பண்ண முடியாது. அது அப்படி இருந்தால் கொடுத்துருவாங்க. ஆனால் அது 6 மாசத்துல வந்துடும் கிரீன் கார்டு. அப்படி ஒரு ரூட் இருக்கு. ஆமாம், அப்படி ஒரு ரூட் இருக்கு. அப்படி பண்றாங்களா? ஆனால் தெரிஞ்சவங்க யாரும் பண்ணிருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு யாரும் இன்னும் அந்த மாதிரி பண்ணல. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க பண்ணாங்க ரீசெண்டா. ஆனால் அவ இதுக்காக லவ்லாம் இல்லை, அரேஞ்ச் மேரேஜ் தான். இன்னும் இந்த ஊர்ல ஒர்க் பண்ணவங்க இத்தனை வருஷம் கிரீன் கார்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க H1Bல. ஆனால் அவங்க தே மேரிட் டு சிட்டிசன், தென் தே காட் தேர் கிரீன் கார்டு. ஓகே, அப்போ அது ஒரு நல்ல ரூட் தானே. அது எப்பவுமே ரூட் தானேன்றேன். ஆனா அது ஆர்கானிக்கா அது நம்ம ஊர்ல அமையும். இந்த மேரேஜ் இது போடும்போது போடுவாங்கல்ல, கல்யாண மேலே இது மாதிரி இதுல போடும்போது போடுவாங்கல்ல, கிரீன் கார்டு ஹோல்டர் ஒரு சிட்டிசன், அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் ஒன்லி அப்படின்னு போட்டுருவாங்க. இந்த H1Bல இருக்கிறவங்க ஓடி போயிட்டு. அப்ப படிக்கிறதுக்கு அமெரிக்கா வர்றவங்களுக்கு வந்து இந்த பர்பஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ உள்ள வரும்போது உன் பர்பஸ் என்னன்னு கேட்பாங்க. நீ வந்து கல்யாணம் பண்ணிக்க போற, ஸ்டே பண்ண போறல சொல்லி அடிச்சு தடுத்துருவாங்க. அதுக்கே சொல்லல. இல்ல அது சொல்ல பணம் இருந்து இப்போ 2-3 சினாரியோ வினோத். பணம் எனக்கு நிறைய இருக்குப்பா, என் குழந்தைய நான் அமெரிக்கால படிக்க வைக்கணும், வெளிநாட்டுல படிக்க வைக்கணும், அதான் என்னுடைய கெத்து. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் என் குழந்தை வந்து அமெரிக்கால இல்ல ஆஸ்திரேலியால எங்க படிக்க. நீ ஒரு கம்யூனிட்டி காலேஜ்ல கூட அப்ளை பண்ணினா உடனே கிடைச்சிடும். ஒரு கம்யூனிட்டி காலேஜ்ல ஒரு நார்மல் BA இங்கிலீஷ் அதேதானே. செலவு ரொம்ப கம்மி. செலவே இல்லைல்ல, 40,000 கட்ட தேவையில்ல, 1000 ரூபாய் கட்டணும். தங்கணும்ல, தங்குற செலவு எல்லாருக்கும் காமன்பா. தங்குற செலவு ஒரு 10 லட்சம் 16 லட்சம். பெஸ்ட் யூனிவர்சிட்டி என்ன தெரியுமா ஆக்சுவலி சொல்லணும்? அரிசோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டின்னு ஒன்னு இருக்குங்க. இல்ல எல்லா ஸ்டேட் யூனிவர்சிட்டியும் அதேதான். ஆனா அதோட முக்கியமா ASU, பர்டியூ யூனிவர்சிட்டி, சான் ஹோசே ஸ்டேட், இங்க எல்லா இடத்துலயும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய பேர் வந்து குழந்தைங்க ஊர்ல இருந்து இங்க வந்து டைரக்டா வந்து இறங்குறாங்க. அவ்வளவு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். எல்லா ஸ்டேட் காலேஜுமே ஓகே தான்ப்பா. எல்லா ஸ்டேட், இந்த 3 ஸ்டேட் நான் கேள்விப்பட்டது. அகாமடேஷன்லாம் அது கொஞ்சம் எல்லாரும் கொடுக்குறாது, அகாமடேஷன் தான் நீங்க கொடுப்பீங்க. ஆனா சான் ஹோசேலாம் அந்த இருக்கு லொகேஷனே எக்ஸ்பென்சிவ். ஆமா, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் இருப்பாங்க. ஃபீஸ் கம்மி, அட்லீஸ்ட் 50% ஃபீஸ் கம்மி யூனிவர்சிட்டியோட. ஆனா இன்னும் அரிசோனால நீ சொல்ற மாதிரி இன்னும் சீப்பா இருக்கும். அரிசோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டி வந்து பெஸ்ட். சோ கமிங் டு தி கரண்ட் ஹாட் மேஜர்ஸ், இப்போ வந்து 2-3 ஏரியா தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெயினா இருக்கிறது வந்து. ஆமா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் ஹெல்த் கேர் தான். இது 2 தான் மெயின். ஹெல்த் கேர்னா ஆல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், ஸ்டெம்ல எல்லாமே சயின்ஸ், எல்லா சயின்ஸுமே இட்ஸ் ஆல் கிரிட்டிக்கல். சரி, நீ வந்து இதர் நீ மெடிக்கல் போறியோ இல்லை பேராமெடிக்கல் போறியோ இல்லை அதில் லைன்ஸில் எனிதிங் பயோமாலிகுலர் ஆர் மாலிகுலர் பயாலஜி ஆர் பயோமெட், அதில் நிறைய என்னென்ன கேட்டகரி இருக்கோ எதை படித்தாலும் ஓகே. இல்லை இன்ஜினியரிங்லேயே நிறைய கேட்டகரி இருக்கு. படிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? மாலிகுலர் பயாலஜி படிச்சுட்டு ரிசர்ச், R&D அது மாதிரி ஏதாவது ஒரு ரிசர்ச்ல உள்ள போனா ஃபார்மசி அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்படிலாம் இல்லை, கவர்மெண்ட் PhD இல்ல, அதுக்குலாம் PhD பண்ண லெவல்ல வந்து எதிர்பார்ப்பாங்களா இருக்கும். ஆனா அதுக்கு லேயர் இருக்குமா இருக்கும். இட்ஸ் நாட் தட் படிச்ச எல்லாருமே ரிசர்ச் போயிட மாட்டாங்க டைரக்டா. ஃபார்மசியில போய் ஒர்க் பண்ணனா கூட they need a background in that, right? அந்த மாதிரி ஏதாவது எதிர்பார்ப்பாங்களா இருக்கும். ஃபார்மசிஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு ஃபார்மசிஸ்ட் இல்ல, ஃபார்மசி மேனுஃபேக்சரிங்ல அதோடைய R&D டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கும்ல. இட்ஸ் நாட் தட் ஃபார்மசினா அது வேற, அது தனி படிப்பு. ஃபார்மசியூட்டிக்கல் கிடையாது. ஃபார்மசியூட்டிக்கல் சொல்ல நான். ஆனா அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்கல்ல, மாத்திரை கண்டுபிடிப்பாங்கல்ல, ஒரு இது ரிசர்ச் சென்டர் ஏதாவது இருக்கும்ல, அதுல ஒர்க் பண்ணா சொல்றேன். நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஒர்க் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு தெரியல, அவங்க ஒர்க் பண்றாங்க. அவங்க வந்து சயின்டிஸ்ட் மாதிரி. ஆமா, நான் சொல்றேன், அது எக்ஸாம்பிள் சொல்றேன். அவங்க ஒரு லெவல் அது கீழே எல்லாரும் வேணும், அசிஸ்டன்ட் வேணும்ல, அசிஸ்டன்ட்டும் சயின்டிஸ்டா இருக்க மாட்டாங்கல்ல. அவங்க சயின்டிஸ்ட், ஆனா அவங்க அசிஸ்டன்ட்லாம் சயின்டிஸ்ட் இருக்க முடியாதுல்ல. ஸோ அவங்க ஜூனியர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, அவங்க சொல்றது நோட்ஸ் எடு, இந்த இதெல்லாம் அந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கிறதுக்குலாம் ஆள் இருப்பாங்களே. ஸோ அந்த லெவலில் நிறைய லெவலில் இருக்கும், லேயர் இருக்கும்ன்றேன். ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு கேட்டகரியில் இருப்பாங்க. அகைன் கமிங் பேக் டு திங், ஏஐனா ஏஐலே நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. சரி, ஸ்டெம், ஏஐ இது இல்லாம வேற சிவிலுக்கு வரலாமா? சிவில் எனக்கு ஒன்றும் ஐடியா. இன்ஜினியரிங்லே இந்த ஊர்ல இன்ஜினியரிங்ன்றது ஏரோநாட்டிக்ஸ்க்கு வரலாமா? இல்லை, நிறைய இருக்கு. ஏரோநாட்டிக்ஸ், ஏரோஸ்பேஸா?
நாசான்றது ஒன்று தான். ஆனால் நாசாலாம் இப்போ நாசா ஆனால் என்னன்னா இப்போ ப்ரைவேட் பார்ட்டி நிறைய பேர் யூஎஸ்ல இருக்காங்க. ஆனால் அதுலேயுமே ரொம்ப ரொம்ப லிமிட்டட், எல்லாருக்கும்லாம் கிடைக்காது. ஸ்பேஸ் எக்ஸ் இருக்கு. இப்போ நாசால வேலை செய்யணும்னா நீங்க சிட்டிசனா இருக்கணுமா? எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இருக்க தேவையில்லை. என்னமோ மார்டின் ஏதோ ஒன்று இருக்கே, அதெல்லாம் வேலை பார்க்கணும் சிட்டிசனா இருக்கணுமா? அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் வந்து லிமிட்டேஷன், அது கவர்மெண்ட் கான்ட்ராக்டர்ஸ் அவங்க. ஆமா. ஸோ அது அது எனக்கு தெரியல, எக்ஸாக்டாக தெரியல. ஐ டோன்ட் டு சும்மா எதுவுமே சொல்லக்கூடாது. ஸோ வி டோன்ட் நோ தி ரியல். பார்க்குறவங்க சிட்டிசனா இருக்கணுமா? அது டிபெண்ட்ஸ் என்ன மாதிரி லேயர் பாஸ். எல்லாத்துலேயுமே ஒரு லேயர் இருக்கும்பா. கான்ட்ராக்டர் லிமிட்டடான ஒரு இது இருக்கும். இப்போ ஸ்பேஸ் எக்ஸில் H1B ஹையர் பண்ணுறாங்க. நோ சிட்டிசன்ஸ். ஆனால் அவங்க நாசா ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. ஓனரே இந்த ஊர் ஆள் இல்லை. நாசா ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க. இப்போ நாசாக்கு ஒரு ஷட்டில் அனுப்புறாங்கன்னா அது ஸ்பேஸ் எக்ஸ் பண்ணுது இல்லை. வேற எத்தனை கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அவங்களும் பண்றாங்க. ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுக்கிறதுனால அவங்க ஒர்க் பண்றவங்க கவர்மெண்ட் சிட்டிசன். You must be a US citizen to work for NASA as a civil service employee. இல்ல ஸ்பேஸ் எக்ஸ்ல சொல்றேன் நான். நாசால நமக்கு தெரியாது, எனக்கு தெரியும்னு. You can also work for NASA if you are a legal permanent resident. So if you have a green card, you will be able to work in NASA. Otherwise you cannot. இல்ல ஃபெடரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ண எல்லாமே ஃபெடரல் கிளியரன்ஸ் வேணும். ஸோ ஏரோநாட்டிக்ஸ்ல வந்து வரலாம், பிரைவேட் செக்டர்ல வேலை பார்க்கலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு கார் கம்பெனில ஃபோர்ட்ல போய் வேலை பார்க்கலாமா? நிறைய கம்பெனில ஒர்க் பண்ணலாம். எல்லா கார் கம்பெனில டெஸ்லா கிடைக்குமா வேலை? தெரியல, இருக்கலாம், கிடைக்கலாம். என்ன மாதிரின்றது தான் எனக்கு தெரியல. அது ஹாட் டாபிக்கா இருக்கான்னு கேக்குறேன். எனக்கு தெரியல. மெக்கானிக்கல் ஹாட் டாபிக்கான எனக்கு தெரியல. honestly I don't know. ஓகே, கெமிக்கல் இன்ஜினியரிங். கெமிக்கல் இன்ஜினியரிங் see எல்லா டிகிரிக்குமே ஒரு வேலை இருக்கும்பா. ஹாட் ஆனா ஐ டோன்ட் திங்க் தேர் ஆல் ஹாட், பட் தேர் ஆல். கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஹாட். ஐ டோன்ட் நோ. எல்லாமே இப்படி சொன்னா ஏன் நான் சொல்றேன்னா ஹாட் இல்லன்னு ஏன் அது எனக்கு தெரியல. ஏன் இன்ஜினியர் ஆகணும்னு அவசியம் இல்ல ஆமா எக்ஸாக்ட்லி அதான் பாயிண்ட். இப்போ நீ ஒர்க் பண்ற எல்லாருமே கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கே கிடையாது. நீங்க சொல்றது வந்து அது உங்க பாத்து இல்ல இன்னைக்கு இல்ல நான் என்ன சொல்றேன்னா இத நான் ஐ டிஸ்அக்ரி வித் வினோத். இல்ல பட் நான் அது சொல்றேன், பிரேக் அவுட் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ரெகுலர் ப்ரோக்ராமிங் அதெல்லாமே தூக்கிட்டாங்க. H1Bலே கிடையாது, தெரியுமா உனக்கு? H1Bலே இந்த கோடிங்லாம் HTML பண்ணுவேன்லாம் சொன்னீங்கன்னா உனக்கு மதிக்க மாட்டாங்க. அதெல்லாம் H1B கேட்டகரியில வராது. இப்போ வேலை கிடைக்காதுன்றீங்க நீங்க. அப்போ உனக்கு HTML தெரியும்னா நீங்க கிளம்புவாங்க, தேவையில்லைன்றாங்க. மாஸ்டர் டிகிரில படிச்சதெல்லாம் நான் அவமானம் சொல்றதுக்கு இல்ல. அதனால அதெல்லாம் இல்ல. இப்போ நீ வந்து அதுல அட்வான்ஸ்டா என்ன இப்போ வந்து இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸே பல கேட்டகரி இருக்குப்பா. நீ வந்து ஹார்ட்வேரா, எம்பெடட் சிஸ்டம் அந்த மாதிரி ஒரு ப்ராசஸிங் பற்றி படிக்கணும்னா இன்டெலோ இல்லை என்விடியாவோ அது மாதிரினா அது வேற கேட்டகரி. இப்போ வேற என்ன மாதிரி ப்ரோக்ராமராக இருக்கேன், இல்லை ஜாவா C++ அப்படி ஒரு அது மாதிரினா அது வேற. இப்போ கிளவுட் கம்ப்யூட்டிங் இல்லை கம்ப்யூட்டிங் டேட்டா வேர் ஹவுஸ், டேட்டா மாடலிங் அதெல்லாம் பண்ணால் அது வேற மாதிரி கேட்டகரி. இல்லை டேட்டா சென்டரில் ஆப்ரேட்டரோ, டேட்டா சென்டர் ரிசர்ச்சிங் அதுலலாம் அது மாதிரி நிறைய டிவிஷன் இருக்கு. ஸோ என்ன டிவிஷனில் நீ போறன்றதை பொறுத்தும் இருக்கும் அதெல்லாம். அதே மாதிரி ஏஐனா ஏஐலையும் நிறைய கேட்டகரி இருக்கு. ஏஐனா ரொபாட்டிக்ஸ் ஏஐயா, இல்லைனா வந்து லைக் இப்போ இந்த பாஸ்டன்லாம் நிறைய அனிமேட்ரிக்ஸ் அந்த இதெல்லாம் பண்ணுறாங்களா, ரோபோஸ்லாம் பண்ணுறாங்களா, அது மாதிரி கேட்டகரியா, இல்லைனா ஏஐனா லைக் இப்போ இந்த ஓப்பன் ஏஐ அந்த மாதிரி மாடல் நிறைய ப்ரைவேட் நிறைய ஆப் வந்துடுச்சு ஏஐ பேஸ் பண்ணி மாடல் ட்ரெயின் பண்ணி நீ ஏஐல மெஷின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எல்லாத்துலேயுமே எந்த இதில் வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பிஸ்னஸில் வேணால் தேர் ஆல் இன்ட்ரடியூசிங் த ஏஐ. ஸோ எல்லாருக்கும் தே நீட் ஏஐ பீப்புள். ஆனால் அந்த லாங்குவேஜ் அது என்னன்னு தெரியணும் உனக்கு, சும்மா போயிட்டு பண்ண முடியாது. ஸோ அதுக்கான டிகிரி பண்ணுறது. டிபிஏக்கு உங்களை மாதிரி ஒரு டிபிஏக்கு இப்போ அந்த கான்செப்டே கிடையாது. இப்போ டிபிஏன்ற ரோலே அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. தேவையில்லையா அதுக்கு? இல்லை, அது படிப்பு இருக்குது. ஆனால் முதல்ல வந்து கோர் டிபிஏ மட்டும் தான் இருந்தது. இப்போ கோர் டிபிஎஸ்க்கு அப்படியே கான்செப்டே கிடையாது. இப்போ வேற கிளவுட் டிபி, இப்பெல்லாம் கிளவுட் அட்மின், கிளவுட் கம்ப்யூட்டிங், டெவ்ஆப்ஸ் மாறிடுச்சு. இப்போ எல்லாமே வந்து டெவ்ஆப்ஸ் இல்லைன்னா வந்து உனக்கு வந்து ஒரு மிக்ஸ்ட் ஆஃப் தனியா அப்படி ஒரு டிபிஏ கான்செப்ட் கிடையாது இனிமே. எப்பவுமே இப்போ வந்து கிளவுட்ல டெவ்ஆப்ஸ் கேட்டகரி இருக்கும், இல்லைன்னா சிஸ்டம் அட்மின். சிஸ்டம் தனியா இருந்தது. இப்போ எல்லாம் பார்ட் ஆஃப் சிஸ்டம் டெவ்ஆப்ஸ் இல்லைன்னா. So every company will have their own type of ஐடி டிபார்ட்மெண்ட். இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா கம்பெனிலும் தனி ஐடி டிபார்ட்மெண்ட் இருந்தது இல்ல. இப்போ என்ன பண்ணாங்கன்னா they all went into cloud. இப்போ எல்லாமே கிளவுட்ல போனதுனால மினிமம் பீப்புள் தான் எல்லாருக்கும் தேவை. கிளவுட் மேனேஜ் பண்ற ஆளுங்க அது மாதிரி படிப்பு தான் தேவை. போற காலத்துல தேவைப்படாதுன்றீங்களா? ஆமா, ரொம்ப குறைஞ்சிரும். ஏன்னா இப்போ ஏஐ மாடல எல்லாத்தையும் யூஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் டிராபேக்கே. இப்போ ஏஐ மாடல் யூஸ் பண்றதுனால
நிறைய இப்போ 1000 பேர் ஒர்க் பண்ண இடத்துல ஒருத்தங்க தான் ஒர்க் பண்ற மாதிரி ஆகுது. ஆமா, ஆனா அது கம்ப்ளீட்டா போகவே ஏன்னா ஒரு இல்ல போவே போன்னு சொல்ல, ஆமா போவோன்னு சொல்ல. ஆனா நீங்க 1000 பேர் தேவைப்பட்ட இடத்துல உனக்கு ஒரு 2-3 நாளாலே பண்ற மாதிரி தான் மாறிட்டே இருக்கும், அட்வான்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனா ஆல்ரெடி இங்க இவ்வளவு பேர் கம்ப்யூட்டர் தான் இருக்காங்க. இங்க வந்தவங்க எல்லாருமே கம்ப்யூட்டருக்காக மட்டும் வந்தவங்க தான் அதிகம். இந்தியால இருந்து இங்க வந்தாங்களே, இப்ப இந்த மாதிரி ஆளுங்க வந்திருக்காங்கல்ல, எல்லாருமே கம்ப்யூட்டர் ரிலேட்டட் வந்தவங்க தான் அதிகம். நான் கம்ப்யூட்டர் வந்தவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. இப்போ டாக்டர்ஸும் H1B இருக்கு. இல்லை வேஸ்ட் நான் சொல்ல, அதுவும் இருக்கு. ஆனால் அது பெரிய டிமாண்டான ஒரு கூட்டத்தோட நீங்க கம்ப்ளீட் பண்ணும். நான் சொல்றது வந்து இப்போ ஏன்னா நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. இப்போ வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணலாம், அது படிக்கலாம். ஆனால் அதுலயும் அகைன் எவ்வளவு நாள் தெரியாது. ஆமா, அதுவும் எவ்வளவு நாள் டக்குன்னு, ஏன்னா என்ன மாதிரி மாறும், என்ன மாதிரி அடுத்த கேட்டகரி எல்லாம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல ஒரு கோர்ஸ், இந்த கோர்ஸுக்கான வேலை இருக்குல்ல, அது எதுவுமே இன்னொரு 10 வருஷத்துல இருக்காது. அதான் உண்மை. பை 2040 or 2035 சொன்னீங்கன்னா அழுதுறோம். இல்ல தவின் வேற, தவின் படிக்கிறது வந்து எதர் ஏஐ ஆர் he will be in the science department. என்ன படிக்கிறான் சொல்லுங்க? அவன் வந்து காக்னிட்டிவ் சயின்ஸ் படிக்கிறான். பிரெயின், அது சயின்ஸா இருந்தா ஹார்ட், சயின்ஸா இல்லைனாலும் ஹார்ட் தான். அவன் ஏஐ சைட் போனாலும் ஹார்ட் தான். ஆனா அகெயின் அதோட நிறுத்த முடியாது. அவன் he has to go into the specialization of AI or specialization of the psychology department. எங்க வீட்டு லைவ் எக்ஸாம்பிள் என்ன பண்ண போகுதுன்றது இன்னொரு 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வரும். இன்னொரு லைவ் எக்ஸாம்பிள் என்ன பண்ணிட்டு இருக்குன்றதே எங்களுக்கு தெரியல. அவனை வந்து வேற மாதிரி we are going to experiment with Vivin, we don't know. ஆக்சுவலி உங்களோட அதே போட்ல தான் நாங்களும் இருந்தோம் 2 years ago. தவின் காலேஜ் போறதுக்கு முன்னாடி எங்களுக்குமே இப்படி ஒரு பார்த்து என்ன இருக்கு, என்ன பண்ணணும், எந்த இடத்துல போகணும் அப்படின்னு தெரியல. It just happens to be that அவன் காக்னிட்டிவ் சயின்ஸ் என்ன சயின்ஸ்ல என்னன்னா, சயின்ஸ்ல எதை எடுத்தாலும் நீங்க மேஜர் பண்ணி தான் ஆகணும். வெறும் யூஜி வச்சு பண்றது ரொம்ப கம்மியான ஜாப் ஸ்கோப் தான் இருக்கும். யூஜி பண்ணா, நீ பிஜி பண்ணாதான் மெடிக்கல் சைடில் எது பண்ணாலுமே சொல்கிறேன். பயோமெட்டோ இல்லைன்னா வந்து நீ பயாலஜி ரிலேட்டடோ, ஆமாம் ரிசர்ச் லெவலில் நீங்கள் இன்ஃபேக்ட் பிஹெச்டி லெவலில் போகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஏதாவது இன்ஜினியரிங் எடுத்தீங்கன்னா ஓகே, அந்த 4 இயர் டிகிரியோட போதும். மாஸ்டர் வேணா பண்ணலாம், ஆனால் அந்த 4 இயர் டிகிரி வச்சு நீங்கள் வேலை பார்த்துட்டு அப்படி பண்ணிடலாம். ஆனால் நீ ஒரு சயின்ஸ் ரிலேட்டட் நீ எடுத்தாவே the best, the ultimate வந்து you'll be going to the PhD level. சைக்காலஜி எடுத்தானா அவன் மாஸ்டர்ஸோட கூட நிறுத்திக்கலாம். ஆனால் the expectation will be PhD level. நீ மாஸ்டர் அதே மாதிரி மெடிக்கல் சைட் போனானா நீ எம்டி அது எம்எஸ் எதிர்பார்ப்பாங்க மினிமம் அவன் சொல்றது. அதுக்கப்புறம் நீ ஸ்பெஷலைஸ் பண்ணோம். ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக வர்றவங்க வந்து அந்த 6 வருஷத்துக்கு அவங்க பணம் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஒரு சயின்ஸ் சைட் ஆஃப் டிகிரி எடுக்கிறாங்கன்னா. ஆமாம், கரெக்ட். ஓகே. ஸோ ஒரு ஸ்டெம்மா மட்டும் இருந்தாங்கன்னா, கம்ப்யூட்டரா மட்டும் இருந்தாங்கன்னா அவங்க வெறும் நார்மலாக பண்ணலாம். 4 வருஷம் டிகிரி முடிச்சுட்டு ஒரு வேலை கிடைச்சிச்சுன்னா எதுக்கு? அதான் இண்டிவிஜுவல் டேலண்ட் பொறுத்து தான் இருக்கு. நீ வந்து எப்படி நாலேஜ் அக்வயர் பண்றீங்க, நம்ம எப்படி இன்டர்வியூ அட்டென்ட் பண்றோம், எப்படி பேசுறோம், எப்படி டெலிவர் பண்றோம்ன்றத பொறுத்து இருக்கு. ஏன்னா இப்போ இன்டர்வியூ ப்ராசஸும் ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு. அப்படின்னா எப்படி இருக்கு சொல்லுங்க, உங்களால ரிவீல் பண்ண முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க. இல்ல அட்வான்ஸா இருக்குன்னா லைக் நீங்க இப்ப எப்படி எப்பவுமே இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரெஃபரன்ஸ் வச்சு தான் எல்லாமே ஹையர் பண்ணுவாங்க. தெரிஞ்ச ஆள் இருக்கணும். ஆமா, தெரிஞ்ச ஆள் இருக்கணும். இன்னொன்னு வந்து எல்லாமே லூப் ரவுண்டு தான் இருக்கும். ஸோ ஒரு பொசிஷன் லூப் ரவுண்ட்னா ஒரு பொசிஷன் அப்ளை பண்றோம்னா அந்த பொசிஷனுக்கு நம்ம இன்டர்வியூ கூப்பிட்றாங்கன்னா ஒரு நாள்ல 4-5 பேரை ஸ்கெடியூல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் 1 hour ஒருத்தர் ஒரு டாபிக் வச்சு பேசுவார். இன்னொரு ஆஃப்டர் 1 hour இன்னொருத்தர் வேற டாபிக் வச்சு பேசுவார். ஒருத்தர் ஒரு டாபிக் பற்றி பேசுவார். ஸோ எல்லாரையும் நீங்கள் அதில் வந்து ஹேக்கத்தான், இந்த ஹேக்கர் அந்த இது போர்ட்டல்லாம் இருக்கும். அந்த போர்ட்டலில் கோடிங் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கோடிங் பண்ணு அப்படின்னா நீ கோடிங் பண்ண ரெடியாக இருக்கணும், அந்தளவு நாலேஜ் இருக்கணும். ஸோ லாஜிக்கலாக உங்களுக்கு கோடிங்காக லாங்குவேஜா என்ன மாதிரி ஜாப் ரோல் பேஸ் பண்ணி உனக்கு இது நாலேஜ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. நான் ஒரு ஃப்ரெஷரால இருப்பேன், நான் யூஜி முடிக்கும் போது. ஆமாம், அதெல்லாம் எதிர்பார்ப்பேன். நீ ஃப்ரெஷராகவே இருக்காத, உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆமா, உனக்கு அந்த லாகின் பண்ணிட்டு அந்த போர்ட்டல் லாகின் பண்ணிட்டு உனக்கு நெட்ஃபிளிக்ஸ் லாகின் மாதிரி உனக்கு பண்ணி கொடு, கோடு எழுதுனுவாங்க. ஒரு அல்காரிதம் சொல்லி இந்த அல்காரிதம் எழுதி கொடுங்க. அது ஏஐல யூஸ் பண்ண முடியாது. அந்த கோடிங்ல நீ தான் பண்ணணும். நீங்க அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷரை கோட் பண்ணிருக்கீங்க, இன்டர்வியூ பண்ணிருக்கீங்களா? ஃப்ரெஷர் நாங்க ஹையர் பண்றோம். நீங்க இல்ல ஹையர்ல நீங்க உங்களுக்கு ஒரு பர்சனல் நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணிருக்கீங்கல்ல, அதுல நீங்க அந்த மாதிரி யாராவது பண்ணிருக்கீங்களா? அட்லீஸ்ட் 2-3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களா ஹையர் பண்ணிருக்கீங்க. நீங்க எந்த மாதிரி ஒரு இன்டர்வியூவர்?
ஜாலியா இல்ல பயமுறுத்துவீங்களா? பயமுறுத்துறதுக்கு என்ன இருக்கு? கேள்வி கேட்க போறோம், பதில் சொல்ல போறோம். சொல்றேன், உங்களோட இந்த சைட் மக்கள் பார்த்திருக்க மாட்டாங்க. இல்ல நான் வந்து ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணா சொல்லலாம். நான் எங்க இருக்கும்போது நான் இன்டர்வியூ போறேன்ல, என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ டைட்டில் பார்க்ல நடக்குது. ஓகே, நான் சென்னையில டைட்டில் பார்க் நடக்குது. எனக்கு நான் இதுல வந்து அனுப்பி விட்டாங்க, சரி வந்து அட்டென்ட் பண்ணுங்க. நான் என்ன பண்ணேன், இன்னொரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டுக்கிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்மேட்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு அனுப்பி டேய் வாங்கடா இந்த மாதிரி ஒன்று இன்டர்வியூ எனக்கு கூப்பிட்டுருக்கா, நீங்களும் வாங்க எல்லாரும் அப்ளை பண்ணுங்க வாங்கன்னு சொல்லிட்டு போனேன். போனோடனே என்ன அவர் என்ன ஜாபுக்கு கோடிங் தான், ஜாவா கோடிங், ஜாவா டெவலப்பருக்கு தான் தெரியும். அப்ப எல்லாம் அப்ப நீ ஜாவா என்னன்னு தெரியும், சர்டிஃபைட்லாம் ஜாவா சர்டிஃபைட்லாம் வாங்கியிருக்கேன், அப்பெல்லாம் பண்ணியிருக்கேன், பேசலாம். ஆனால் அங்கே போய் பேசுகிறோன்னே அவர் ஏதோ பெரிய ப்ராஜெக்ட் மேனேஜரோ இல்லை ஒரு டைரக்டரோ சம்திங் லைக் தட், அவர் பெரிய ஆள், வயசானவர். அவர் வந்து என்னை கேள்வி கேட்குறாரு, நான் பதில் சொல்லிகிட்டே இருக்கேன் ஏதோ ஒன்று. அப்புறம் அவர் கேள்வி கேட்டார், நீ வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க, சடனாக நான் ஓஎஸை பிடிங்கிடுறேன், என்ன ஆகும்னு கேட்டார். எனக்கு ஒன்றுமே புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எப்படி ஆன்சர் பண்ணுறதே புரியல. அது ஏன்னா ரொம்ப இது எக்ஸ்பீரியன்ஸும் பெருசாக இல்லைல்ல. நான் வந்து அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணுறேன், அது மாதிரி நீங்கள் இப்போ உடனே கிராஷ் ஆகிடும், ஒர்க் ஆகாது, அது எப்படி பிடிக்க முடியும்லாம் ஆர்கியூ பண்ணிட்டு வெளியே வந்து என் ஃப்ரெண்டு கேட்டான், டே அவர் இன்டர்வியூ பண்ணாரா நீ அவர் இன்டர்வியூ இங்கே கேட்குதுடா, நீங்கள் உள்ளே பேசுறது எனக்கு இங்கே கேட்குதுடா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு காமெடியாக இருந்தது. ஆனால் அஃப்கோர்ஸ் எனக்கு வேலை கிடையாது வச்சுக்க. ஆனால் அதில் ஒருத்தருக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு கிடச்சிச்சு அந்த டைட்டில் பார்க்கில் 12th ஃப்ளோர். அப்போ நான் சொன்னேன், நான் பட்ரோடு வீட்டில் இருந்தேன், மாடினது பார்த்தா டைட்டில் பார்க் தெரியும், தூரத்தில் அந்த லைட் தெரியும். டே நான் ஒர்க் பண்ணி இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஸோ அது ஒரு ஃபன் டைம். ஸோ அது மாதிரிலாம் இப்போ கிடையாதுன்றீங்க, ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு இன்டர்வியூ ப்ராசஸ். பல பேரோட இல்ல இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட் இருக்கு. இப்போ அதுல நிறைய இருக்கணும், அது கண்டிப்பா இருந்தே ஆகணும் எல்லாருக்கும். முன்னாடி மாதிரி ஓட்ட முடியாது. ஆனா அதுலயே ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. இப்போ அந்த சில ஃபேக் சைட்லாம் இருக்கு. ஃபேக் சைட்னா நீ அதாவது நீ இப்போ என்னென்ன பண்ணுவாங்கன்னா நிறைய மாடிஃபை பண்ணுவாங்க. கோவிட் டைமில் இன்டர்வியூ ஒருத்தங்க அட்டன் பண்ணுவாங்க, ஆஃபர் வாங்கிடுவாங்க, நான் ஜாயின் பண்ணுறது வேறு யாரோ ஒருத்தங்க ஜாயின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜூம் காலில் ஃபேஸ் டு ஃபேஸாக வைக்க ஆரம்பித்தாங்க, இன் பர்சன் வைக்க ஆரம்பித்தாங்க. அதுலேயும் எல்லாருமே கேள்வியை கேட்டுட்டு பதில் சொல்லிட்டு டைப் பண்ணலாம் பார்த்து டக்கு டக்கு சவுண்டு கேட்டுலாம் கண்டுபிடிப்பாங்க. அதெல்லாம் நடந்தது. சில பேரில் ஒய்ஃப் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் என்னன்னு கேட்டு பக்கத்தில் லேப்டாப் வச்சு பதில் சொல்லிட்டு இதை பார்த்து சொல்லுவாங்க. ஆனால் இப்போலாம் வந்து அந்த லேப்டாப்லேயே ஸ்க்ரீன் ஃப்ரீஸ் ஒரு சைடில் இன்டர்வியூன்னு ஒரு இது வெப்சைட்லாம் இருக்குது. அதோட ரைட் சைடில் கேள்வி ஜூம் இருந்ததுன்னா அவங்க கேள்வி கேட்குறது அந்த கேள்வியை லிசன் பண்ணிட்டு அது என்ன டாபிக் நீ முன்னாடியே ரிஃபீட் பண்ணிடணும், என்ன மாதிரி டாபிக்னு. அப்போ நீ என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற ஆன்சர் அது சொல்லிடுது. அதை பார்த்துட்டு நீ அப்படி சொல்லணும். அகெயின் இட் ஆல் நீட் ஸ்கில்ஸ். சும்மா கூட அப்படி பார்த்து கூட படிச்சு உனக்கு சொல்ற அளவுக்கு நாலேஜ் இருக்கணும். உள்ள போய் வேலை பார்க்கணும். அது மட்டும் அப்படியே நிறுத்திட மாட்டாங்க. லூப் ரவுண்ட்றது 4-5 விதமாக கேட்டகரி பண்ணுவாங்க. அதே மாதிரி எவ்ரி ஒன் வில் சி யூ இன் அ டிஃப்ரெண்ட் வே. எப்படி பதில் சொல்கிறோம் அதே மாதிரி எல்லா இன்டர்வியூ ப்ராசஸ்லையுமே வந்து எப்படி இருக்கும்னா வேல்யூ பார்ப்பாங்க. இப்போ ஒரு வேல்யூ மாதிரி சொல்லிடுவாங்க, அந்த வேல்யூவை நீ எப்படி ஹேண்டில் பண்ணுவ, நீ எப்படி பண்ணியிருக்க முன்னாடி, அது மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஒரு வேல்யூ ஏதாவது வேல்யூ சொல்லிட்டு அந்த வேல்யூ எப்படி அதையும் பார்ப்பாங்க. நீ எப்படி ஹேண்டில் பண்ணுற, சாஃப்ட் ஸ்கில் இல்லை ஜென்ரலாக ஹவு டு யூ. இப்போ ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம், இந்த காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவேன், ஒரு எஸ்கலேஷன் ஆகுது அதை எப்படி ஹேண்டில் பண்ண, அந்த மாதிரி அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து அந்த வேல்யூ நீ எப்படி நீ பண்ணியிருக்க முன்னாடி ஒரு லைஃப்ல அப்படின்னு கேட்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்ககிட்ட அதை கேட்க முடியாது இல்லையா? இல்லை கேட்டாலும் சொல்ல அந்த சிச்சுவேஷன் நீ சொல்லணும்ல, இது மாதிரி ஒரு நடந்தது, அதனால நான் இப்படிதான் பண்ணேன், இப்படி சால்வ் ஆச்சு அப்படின்றது சொல்லணும். பொய்யா ஒரு 3 வருஷம் நான் வேலை பார்த்தேன் கண்டிப்பா பண்ணுவாங்க. அது சான்ஸ் இது மாதிரி விஷயங்களை ஃபில்டர் பண்ணிடுவாங்க. இந்த லூப் ரவுண்டே அதுதான். ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணாருன்னா அந்த காலத்துல ஒருத்தர் என்ட்ரி பண்ணாரு, அவருக்கு பிடிச்சதுன்னா ஓகேன்றாரு, அப்ரூவ் ஆகிடும். இப்போ அப்படி கிடையாது. இப்போ அந்த 4 பேர் என்ட்ரி அட்டன் பண்ணும்போது இதுக்கப்புறம் அந்த டீப்ரீஃப்னு ஒன்று இருக்கும். அந்த டீப்ரீஃபில் 4 பேரும் போய் ஜாயின் பண்ணி பேசுவாங்க. ஆமாம் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், ஓட் பண்ணும்போது 4 பேர்ல ஓட்டு போடுவாங்க. இல்லை எனக்கு ஓகே, இன்க்ளைனா டிக்ளைனா இன்க்ளைன் டு ஹையர் திஸ் பர்சன் கேட்பாங்க. எல்லாரும் இன்க்ளைன்னா ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட்ல அதுக்கப்புறம் ஹெச்ஆர் சேலரி எல்லாம் போயிடும். ஏன்னா இது எல்லாமே டெக்னிக்கல் ரவுண்ட் முடிஞ்சிச்சு. 4-5 பேர் இன்டர்வியூ எடுத்துட்டாங்க லூப் ரவுண்டு. இல்லை அதில் டிக்ளைன் சில பேர் வந்து இல்லை ஐம் நாட் ஹையரிங் அப்படின்ட்டாங்கன்னா, சில பேர் ஹையர் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அந்த டிபேட் நடக்கும். எதனால் வேணான்ற எதனால் வேணுன்ற அதில் வந்து இன்னொரு வாட்டி ரவுண்ட் எடுப்பாங்க. நீ ஓகே நீ திரும்பியும் ரீ ஓட் பண்ணினாலும் நீ திரும்பியும் ஓட் பண்ணுவியா, இல்லை கன்வின்ஸ் ஆகிட்டியா, திரும்பியும் ஓட் பண்ணி ரிஜெக்டட்னா ரிஜெக்டட் தான், ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை ஓகே அக்செப்டட்னா தென் தே வில் டேக் இட். ஸோ அது மாதிரி தான் நடக்கும். ஸோ இதெல்லாம் இன்டர்வியூ ப்ராசஸ். அகைன் போயிட்டோம்.
யூஜிலேருந்து ஒரு பாட்காஸ்ட் கேட்டதுனால ஒரு தாட் ப்ராசஸ் எடுத்து பேசுறோம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் இல்லை, இவென்ச்சுவலி இதெல்லாம் அவங்க க்ரோ ஆகும்போது இதெல்லாம் வரும். யூஜி முடிச்சு பிஜி முடிக்கும் போது இந்த மாதிரி இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் கிளியர் ஆகி அவங்க வந்து ஃப்ரெஷராக இருந்தால் கூட இந்த ப்ராசஸ் வந்து இதுதான் சேம் தான். they have to go through loop round, they have to go through the referral process. இதுக்கு நடுவுல நம்ம வந்து ஒரு லாஜிஸ்டிக்ஸ் விஷயங்களும் நம்ம கன்சிடர் பண்ணணும். டு லிவ் ஹியர், நீங்க ஸ்டே பண்றதுக்கான பாசிபிலிட்டியை, சாப்பாடா இருக்கணும், நீங்க ஒரு ஸ்னோ இருக்கிற ஊர்ல இருக்கீங்களா, இல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம், அது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். நம்மளுக்கு வந்து ஒரு கார் இருக்கா, ஏன்னா நம்ம வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லாத ஒரு ஊர், ஒரு நியூயார்க்கோ இல்ல பப்ளிக் எல்ஏ மாதிரி ஒரு இடங்கள்லாம் போயிட்டோம்னா, நியூயார்க்ல இருக்கு சப்வே சிஸ்டம், எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி கிடையாது. ஸோ சப்வே சிஸ்டம் இல்லாத இடத்துல நீங்க போய் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா கார் நமக்கு தேவை. அதுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட் எல்லாமே நம்ம ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட் சர்வீசஸ், ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான எல்லா விஷயமுமே எனி யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட் சர்வீசஸ் வில் பி ஏபிள் டு ப்ரொவைட் தட் இன்ஃபர்மேஷன் ஃபார் யூ. அப்புறம் அந்த அட்மிஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டூடெண்ட் சர்வீசஸ் வில் டெல் யூ என்ன மாதிரி ஒரு விசால நீங்க இங்க வரணும் அப்படின்ற விசா ப்ராசஸ் எல்லாமே சொல்லுவாங்க. இந்த சென்ஸ் நாட் எந்த மாதிரி விசா இல்லை, எப்படி வரணும்னு. அதுக்கு வந்து ஒரு ஃபார்ம் இருக்கு, I-120 நினைக்கிறேன், அந்த ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்க உங்களுக்கு ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்ணுவீங்க. ஸ்டூடெண்ட் விசா கிடைச்சிட்டு நீங்க இங்க வரீங்க வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து இறங்கும் போது போர்ட் ஆஃப் என்ட்ரியில உங்களை எனக்கு இந்த பர்சன் வந்து சாட்டிஸ்ஃபைடா இல்லை அப்படின்னு உங்களை ரிஜெக்ட் பண்ணி திருப்பி அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, அது வந்து வெரி வெரி காமன். ஏன்னா இத்தனை பர்சன்டேஜில் இவ்வளோ பேரை வந்து ரிஜெக்ட் பண்ணணுன்றது ஒருத்தவங்களோட ஜாப். தே ஆர் மேட் டு டூ தட். 33% ஆஃப் பீப்புளை ரிஜெக்ட் பண்ணுங்க, இன்னைக்கு இந்த போர்ட் ஆஃப் என்ட்ரியில் இத்தனை பேரை ரிஜெக்ட் பண்ணுங்கன்னு அவங்களுக்கு காலையில் ஒரு மெயில் வந்துச்சுன்னா அவங்க அதை பண்ணுவாங்க. they may not have a reason for it. sometime நமக்கு அதை ரீகன்டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க, சில டைம் அதை ரீகன்டெஸ்ட் பண்றதுக்கு டைம் இருக்காது. நம்ம நாட்டுல போய் தான் பண்ண முடியும், நம்மளோட நாட்டுக்கு போயிடுவோம், நம்ம நாட்டுல இருந்து பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம ஊருடைய போர்ட் ஆஃப் என்ட்ரியில வந்து சான் பிரான்சிஸ்கோ இருக்கு, அட்லாண்டா இருக்கு, எந்த ஒரு புறமா தான் நியூயார்க், சியாட்டல், எங்க போனாலும் சில போர்ட் ஆஃப் என்ட்ரிஸ் தான் இருக்கு. இல்ல அது எந்த நாட்டுக்கு எந்த ஒரு ஃப்ளைட் வந்து இறங்குதோ அதுதான் போர்ட் ஆஃப் என்ட்ரி அவங்களுக்கு, ரைட்? அட்லாண்டானா அட்லாண்டா, நியூயார்க்னா நியூயார்க், ஆமா, சியாட்டல்னா சியாட்டல், எஸ்எஃப்னா எஸ்எஃப், எங்க இறங்குறாங்களோ டெக்சாஸ்னா டெக்சாஸ், கரெக்ட். டைரக்ட் ஃப்ளைட் எங்க இருக்கோ அதானே போர்ட் ஆஃப் என்ட்ரி. ஃபர்ஸ்ட் நீங்க எங்க இறங்குறோ அதான் போர்ட் ஆஃப் என்ட்ரி. ஆமா. சோ இப்போ நீங்க எங்க வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட போர்ட் ஆஃப் என்ட்ரியில உங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அந்த ஸ்டூடெண்ட்டை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு நம்ம மென்டலி ரெடி ஆகணும். அப்போ நம்ம அதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே நம்ம வந்து ரிஸ்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். இது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் சேஃப்டி. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எல்லா ஊருமே சேஃப் கிடையாது. ஸோ நீங்கள் பிக் பண்ண போகிறது வந்து சேஃபாக இருக்கும் இருக்காதுன்றது நம்ம சொல்ல முடியாது. 90% ஆஃப் த டைம் எல்லா யூனிவர்சிட்டிஸுமே சேஃபான ஒரு என்வாயன்மெண்ட் தான் கொடுப்பாங்க. ஆனால் அகெயின் சேஃப்டி இஸ் சப்ஜெக்டிவ். வி டோன்ட் நோ ஹவு அண்ட் வாட் வில் ஹேப்பன். ரீசெண்ட் டைமாக நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இறக்குறாங்க, அமெரிக்கா வந்து சேஃபாக இல்லை அப்படின்றாங்க. அது வந்து ஒரு ஜென்ரிக் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஒருத்தருடைய டெத்துமே யூனிக்கான டிஃப்ரெண்ட்டான டெத்தில் இருந்ததுனால நான் அதை நான் இதில் அப்படி சொல்கிறேன்னு பயப்படாதீங்க. நான் அதை அட்ரஸ் பண்ணணுன்றதுக்காக சொல்கிறேன். ஏன்னா ஒருத்தங்க ஒரு மாதிரி அது குடிச்சிட்டு போய் எங்கேயாவது விழுந்தாங்கன்னா அது யாரு இல்லை, அதுதான் சொல்ல வர்றது என்னன்னா, அந்த ஃப்ரீடம் கிடைக்குது இல்லையா, ஒரு நியூ ஃபவுண்ட் ஃப்ரீடம். நம்ம வந்து ஊர்ல வளர்றதுக்கும் நம்ம வெளியூர்ல வந்து வளர்றதுக்கும் கல்ச்சுரலி இங்க வந்து 21 வயசா இருக்குன்னா நீங்க போய் பாட்டில் வாங்கி குடிக்கலாம், யாரும் என்ன சொல்ல போறது இல்ல. இப்ப நம்ம ஊர்னா காலேஜ் பையன்லாம் பார்ப்போம், இந்த ஊர்ல அப்படி வர்றவங்க அப்படி இல்லல்ல. அண்டர் கிராடுக்கு வரவங்க லெஸ் தென் 21 தானே இங்க வராங்க. அவங்க வந்து அவங்க வாங்க முடியாது. ஆனா ஒருத்தவங்க வாங்கி ரூம் மெட் ஒருத்தன் வாங்கி குடுக்குறானா குடிச்சாங்கன்னா அது எல்லா இடத்துலயும் அவைலபிளா சொல்றேன். இப்ப தவேன் சொன்னான் அவனோட காலேஜ்ல எல்லாமே எல்லாருக்கும் அவைலபிளா இருக்கு. இப்போ தவின் குடிக்கணும்னா குடிக்கலாம். அவன் சொன்னா நான் ஒரு பார்ட்டிக்கு போனா இட் வாஸ் அவைலபிள். இஃப் ஐ வாண்டட் டு ட்ரிங்க் ஐ குட் ஹவ் ஹேட் a sip. I just didn't want to try it, so I didn't try it னா. ஏன்டா எல்லாருக்கும் இருக்கானா? Yeah, nobody is going to ask you whether if you want a beer you can go grab a beer. They will not say no. You are paying entry fees and entering. அதுக்கப்புறம் they don't care. அந்த ரெண்ட் கப்பை வச்சு எல்லாரும் பியர் வாங்கி ஊற்றி குடிக்கிறதுன்றது ஒரு காமனான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பிகர் ப்ராப்ளம் டு வரி கம்பேர்ட் டு த பணம், அந்த அட்மிஷன், அதெல்லாம் ரெண்டாவது. சேஃப்டி ஆஃப் யுவர் சைல்டுன்றது வந்து ரொம்ப முக்கியம். அதையும் மீறி இல்லை என் குழந்தை ரொம்ப அம்பிஷியஸாக இருக்காங்க, அவங்க வெளிநாட்டில் தான் வந்து படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து இன்னும் ஸ்ட்ரிக்டாக ரொம்ப அவங்கள வந்து எப்படி ஸ்கூலில் வந்து மானிட்டர் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக வச்சுருப்பாங்க. ஆனால்
அந்த ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் வந்து ரொம்ப பெரிய பணக்கார ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தால் அங்கே ட்ரக்ஸும் அங்கே அவங்களுடைய ஆல்கஹாலுடைய எக்ஸ்போஷரும் செக்ஸோட ப்ராப்ளம் எல்லா இடத்துலையும் சேம் தான். அது எந்த இன்ஸ்டிடியூட்டாக இருந்தாலும் எது வந்தாலும் சரி. ஆமாம், இண்டிவிஜுவல் வேற வேற ரேஞ்சில் இருக்கும். இண்டிவிஜுவல் வந்து கிளியராக அவங்க கரெக்டாக இருந்தாங்கன்னா ஓகே, இல்லைன்னா கஷ்டம் தான். கரெக்ட். அது எந்த ஸ்டேட் காலேஜ். ஸோ வெளிநாடுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி முக்கியமாக கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து சேஃப்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட் அண்ட் த சைல்டு. ஓகேயா? அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? நீங்கள் வந்து பார்க்க முடியுமா, நீங்கள் வந்து விசிட் பண்ண முடியுமா, நீங்கள் அந்த குழந்தைய விட்டு தனியாக கொஞ்ச நாள் இருக்க வேண்டிய வரும், அந்த பாயிண்ட்லாம் இருக்குது. உங்களுக்கு விசா கொடுப்பாங்க, ட்ராவலர்ஸ் விசிட்டர் விசா கிடைக்கலாம், வந்து நீங்கள் உங்கள் கிட்டோட வந்து இருந்து பார்த்துட்டு போகலாம். அது ஆனால் இங்கே அவங்களுக்கு ஏதாவது உடம்பு முடியல, அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா இங்கே அவங்கள கூடயே பக்கத்தில் இருந்து ஒருத்தவங்க இமீடியட்டாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் யாராவது ஒருத்தவங்க இருக்கணும். இருந்தால் பெட்டர். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா தனியாக அவங்க மட்டும் வெளியூரில் இருக்கும் போது உடம்பு முடியாமல் வந்தாங்கன்னா தனியாக கஷ்டப்படுவாங்க. அது ஒன்று கன்சிடர் பண்ணணும். அது தவிர வேறு ஏதாவது பாயிண்ட் இருக்கா வினோத்? பாப்புலர் இது வந்து இப்போதைக்கு ஸ்டெம்மு, அப்புறம் வந்து ஏஐ சொல்லிட்டீங்க. வேறு ஏதாவது அவங்க அங்கே இந்த நர்சிங் or you didn't tell about nursing. அதெல்லாம் ஸ்பெசிஃபிக் ஏரியாப்பா. அதில் என்ன நர்சிங் எந்த ஊரில் படித்தாலும் ஒன்று தான். இங்கே படிக்க வர முடியாதா? படிச்சு அந்த காலத்துல இருந்ததுல நர்சிங் படிச்சு அமெரிக்கா போங்க. நர்சிங் படிச்சுட்டே வந்தாங்க, அவ்வளோதான். ஓ, படிச்சுட்டு தான் வரணும். ஆமாம், இந்த ஊரில் வந்து ஆனால் படிச்சிங்க வந்து எக்ஸாம் எழுதணும்ல, அதே தான் டாக்டர் பண்ணலாம்ல. அது யார் வேணால் பண்ணலாம். அது நல்ல ஆப்ஷனா அமெரிக்கா வரதுக்கு? அது எனக்கு தெரியல. ஹெல்த்தில் எல்லாம் ஒன்று தான். அதுக்கு இருக்கிறவங்க வருவாங்க கண்டிப்பாக. மெடிக்கலை விட அது கொஞ்சம் ஈஸியான்னு கேட்குறேன். எனக்கு தெரிஞ்ச கஷ்டம் தான். நம்ம ஊர் நர்சிங் அது 8 hour ஷிஃப்ட், இந்த ஊரில் 36 hour ஷிஃப்ட் அதெல்லாம் இருக்கும். தொடர்ந்து ஒரு ஹாஸ்பிட்டல் உள்ள வந்தாங்கன்னா 2-3 நாளைக்கு ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் போயிட்டு ஒரு 3 நாள் லீவ்ல இருப்பாங்க. அந்த மாதிரி கான்செப்ட் இந்த ஊரில். இந்தியாவில் அப்படி இல்லையா? இந்தியாவில் அப்படி கிடையாது. 8 hour ஷிஃப்ட்டு, திரும்பி தூங்குவாங்க, திரும்பி நைட் ஷிஃப்ட் இருக்கும். ஆனால் 8 hours to 10 hours அந்த மாதிரி தான் இருக்கும் ஷிஃப்ட். ஐ டோன்ட் திங்க் தேலாம் 36 hours ஷிஃப்ட் எல்லாம் கிடையாது. இந்த ஊரில் 36 hours அந்த மாதிரி ஷிஃப்ட் இருக்குன்னா அது மாதிரி லாங் ஹவர் ஷிஃப்ட். லாங்கஸ்ட். ஆனால் பட் அவங்க லீவும் அவங்களுக்கு லாங்காக கிடைக்கும். ஆமாம், வாரத்தில் 4 நாள் ஒர்க் பண்ணுவாங்க, 3 நாள் லீவ் எடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் கான்செப்ட். சரி. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து யூஜி படிக்க வர்றதுக்கும் இங்கே இருக்கிற ஹாட் டாபிக்ஸ் அண்ட் மேஜர், இப்போ இருக்கிற கரண்ட் மேஜரோடது. காலேஜ் 1-on-1 வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டாச்சு. கேன் யூ லிங்க் தட் வீடியோ டு திஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறீங்களா? காலேஜ் பிளேலிஸ்ட்டில் போனால் எல்லாமே இருக்குது. அந்த பிளேலிஸ்ட் இதில் போட்டுறீங்களா ப்ளீஸ்? அந்த பிளேலிஸ்ட்டை வினோத் வந்து டேக் பண்ணுவார். நீங்கள் அந்த இதை போய் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த டாபிக் குறித்து ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா சொல்லுங்கள். காலேஜ் படிப்பில் ஆரம்பித்து கல்யாணத்தில் வந்து சேஃப்டியில் வந்து எல்லாத்தையும் வந்து டச் பண்ணுறோன்னு நினைக்கிறேன் ஒரு டாபிக். ஸோ ஐ ஹோப் திஸ் ஆர்கானிக் கான்வர்சேஷன் பிட்வீன் மீ அண்ட் வினோத் வில் பி இன்ட்ரெஸ்டிங் டு யூ. கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பாட்காஸ்ட்டை நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். பாய் பாய். Thank you guys for watching this video.